மணப்பாடு, இப்போ இருக்கிறது உடங்குடி. நிறைய கொஸ்டின் இருக்குது, ஆனால் நான் என்ன கொஸ்டின் கேட்கலான்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் நேற்று எனக்கு ஒரு சின்ன ஒரு இது கிடச்சிது. அதாவது தீவிரவாதம் அப்படின்னு சொன்னாலே முஸ்லீம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் இந்த தலாக் அது எல்லாமே உங்கள் முஸ்லீம்ஸில் தான் ரொம்ப இதாக இருக்குது. அதாவது ஒரு இனிய மார்க்கம்னு சொல்கிறீங்க, ஆனால் அந்த இனிய மார்க்கத்துலேருந்து எல்லாமே நிறைய தப்பு பண்ணுறது, அதாவது தீவிரவாதம், கொலை பண்ணுறது எல்லாமே உங்கள் முஸ்லீம்ஸ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இந்த நோட்டீஸும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டீஸ்க்கு என்ன விளக்கம் கொடுக்குறீங்க நீங்கள்? இது ஒரு தேசிய தெய்வீக பணியில் இந்து முன்னணி தூத்துக்குடி மாவட்டம் என்கிற ஒரு தலைப்பில் போடப்பட்ட ஒரு நோட்டீஸை தர்றாங்க. ஒரு கேள்வி கேட்கலாங்கிறதுனால ரொம்ப தந்திரமாக இது நிறைய கேள்வி இருக்குது. இருந்தாலும் இந்த நோட்டீஸுக்கு என்ன பதில்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இதில் கேள்வி நிறைய இருக்கிறதுனால அனைத்துக்கும் சொல்லத்தான் வேணும். ஏன்னு கேட்டால் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 கேள்வி இருக்குது. 14 கேள்வியும் தேவையான கேள்வி தான். என்னென்னா இந்து சகோதரர்கள் மத்தியில் இப்படிலாம் ஒரு எண்ணம் இருக்க போய் தான் இந்த கேள்வியை கேட்குறாங்க. இந்த கசப்பு இருக்குமையானால் அவங்க சொல்லக்கூடிய சரியாக இருந்தால் நாங்கள் மாற்றிக்கிடுவோம். இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் தவறாக இருந்தால் அந்த தவறாக புரிந்து கொண்ட அந்த சகோதரர்களுக்கு நம்ம விளக்கம் தான் சொல்லுவோம். இந்து முன்னணிங்கிறவங்களும் சகோதரர் தான் எங்களுக்கு. நான் முதல் சொன்ன முன்னுரை பிரகாரம் அவங்க இந்து முன்னணியாக இருந்தாலும் அந்த மூலப்பிதா அவங்களுடைய தகப்பனும் எங்கள் தகப்பனும் ஒன்று தான். அவர்கள் விளங்காமல் சிலதை கேட்குறார்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால் எல்லாத்தையும் சொல்லிடலாம்ல. நீ கேட்பதை விட ஒரு நோட்டீஸை அடித்து ஊர் புறம் கொடுத்துருக்குறாங்கல்ல, இது தேவையானது தான் இருக்குது. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, உலக நாடுகளில் ஈரான், ஈராக், பங்களாதேசம், சிரியா, பாகிஸ்தான் இது போன்ற நாடுகளில் உள்நாட்டு மத சண்டைகள் மூலமாக அமைதி இல்லாமல் இருப்பது ஏன்? இதுதான் அமைதி வழியான்னு கேட்குறாங்க. அதாவது முஸ்லீம் நாடுகளில் அவங்களுக்குள்ளே மதச்சண்டை இருக்கிறது. மதச்சண்டை இருக்கும் பொழுது இதுதான் அமைதி வழியா அப்படின்னு கேட்குறாங்க. முதல் விஷயத்தை நீங்கள் விளங்கி கொள்ளணும். இந்த சண்டைங்கிறது இருக்குல்ல, அது ஒரு மதத்தை சேர்ந்தவர்களுக்குள்ளேயும் வரும். அதனால் அந்த மார்க்கத்தை நீங்கள் குறை சொல்ல இயலாது. ஒரு தாய் தந்தைக்கு பிறந்து அண்ணன் தம்பி வெட்டிக்கிறாங்க. வெட்டிக்கிட்டதுனால அந்த குடும்ப அமைப்பு தப்புன்னு சொல்லுவீங்களா? அண்ணன் தம்பி வெட்டிக்கிறாங்க, குடும்பம்லாம் பொய்ன்னு சொல்ல முடியும்? அந்த 2 பையும் சரியில்லை. நம்ம எப்படி முடிவுக்கு வருவோம்? எல்லாருக்கும் பிறந்த அண்ணன் தம்பி சகோதரனாக இருக்கிறான், இந்த 2 பையும் சரியில்லாமல் வெட்டிக்கிட்டான்னு சொல்லணுமே தவிர என்னடா குடும்பங்கிறீங்க, குடும்பத்தில் அண்ணன் தம்பி சாப்பிட்றான்டான்னு கேட்கக்கூடாது. அந்த செயல் சரியான்னு பார்க்கணுமே தவிர அதுக்கு அந்த குடும்பங்களை நம்ம அதை குறையாக சொல்லக்கூடாது. அதே மாதிரி மதவாதிகள் மத்தியில் சண்டை வர்ற மாதிரி தான் மதத்தை எதுக்குறாங்கல்ல நாத்திகவாதிகள், அவங்களுக்கு சண்டை இருக்கா இல்லையா? கடவுள் மறுப்பாளர்கள் கம்யூனிஸ்ட்னு இருக்கிறாங்க, அவங்களே பல பிரிவுகள் இருக்கிறது, அவங்களே பல சண்டைகள்லாம் நடந்திருக்கிறது. உலக வரலாற்றில் ஒரு சாராரை மறுசாரார் அழித்த வரலாறுகள்லாம் இருக்கிறது. அப்போ கடவுளை இல்லைன்னு சொன்னவங்களுக்கு மத்தியிலையும் சண்டை இருக்கும். அதுக்கு என்ன சொல்லுவாங்க பதில்? அவங்க சண்டை போட்டுட்டானா கம்யூனிஸ்ட் தப்பாயிருமா, அவன் சரியில்லை அப்படின்றதுக்கு பதில் சொல்லுவாங்க. சரிதான் அது. அதே மாதிரி ஒரு மதத்தில் உள்ளவங்களுக்கு மத்தியில் சாதி கலவரம் வருது. ஒரு மதம் தான் இருந்தாலும் என்ன செய்கிறாங்க, அந்த மதத்தில் ஒரு சாதியாக இருப்பார், அவர் ஒரு சாதியாக இருப்பார், சாதியால் சண்டை போட்டு கொள்கிறாங்க. மதத்தால் உண்ணவங்க சாதியால் வேறையாக இருந்தாலும் மதம்னு எடுத்தால் ஒரு மதம் தானே. அப்போ அவங்களுக்குள்ள சண்டை போடுறாங்கன்னா அந்த சண்டை தப்புன்னு சொல்லுவோம். அதுக்கு அந்த மதம் தான் காரணம்னு சொல்லக்கூடாது. எது நடந்தாலும் அந்த மதத்தோடு சம்பந்தப்படுத்துவதாக இருந்தால் அந்த மதத்தில் அப்படி சொல்லப்பட்டு இருந்தால் தான் அதை குற்றம் சுமத்தணும். இப்போ திமுக அண்ணா திமுக சண்டை போட்டுக்கிறான் ஒரு ஊரில், அதனால திமுகவே தப்புன்னு சொல்லிட முடியுமா? அந்த ஊரில் உள்ள 4 பேர் சரியில்லை, அப்படிதான் அது அர்த்தம். அண்ணன் தம்பியை வாழ வேண்டியதானே, நீ திமுகவா நீ அண்ணா திமுக இருந்துட்டு போப்பா, நீ அண்ணன் தம்பியை வாழ வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவோமே தவிர அதுக்கு அந்த கட்சியுடைய தலைமையை நம்ம என்ன செய்ய முடியாது, குறை சொல்ல முடியாது. தலைமையை உத்தரவு போட்டு எல்லா கட்சிக்காரனையும் எதிர்கட்சியும் அடின்னு சொன்னால் அப்போ குற்றம் சாமத்தலாம். அவன் தலைமை சொல்லாமல் அவனாக செஞ்சுக்கிட்டான்னு சொன்னால் அதில் மதத்தை நம்ம கலக்கவே கூடாதுங்க. இதை ஒரு அடிப்படையை நம்ம விளங்கி கொண்டோம்னு சொன்னால் இந்த கேள்வி வர. உதாரணமாக ஈரானில் சண்டை நடக்குது, முஸ்லீமுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்கிறீங்க. முஸ்லீம் இருக்கிற நாட்டில் முஸ்லீம் மட்டும்தான் அடிச்சுக்கிடுவான். ஈரானில் இருக்கிறவங்களாம் யார்? முஸ்லீமு. இந்துக்கள் மட்டும் இருக்கிற நாட்டில் வர்ற சண்டையெல்லாம் இந்துக்களுக்குள்ளே தான் நடக்கும். கிறிஸ்துவர்கள் மட்டும் இருக்கிற நாட்டில் சண்டை நடந்தால் 2 பேரும் கிறிஸ்துவனாக தான் இருப்பான். அந்த நாடுகளில் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள்னால அவனுக்குள்ளே ஏதோ புரிந்துணர்வு, இஸ்லாம் சொல்லி அவன் சண்டை போடல.
இஸ்லாத்தை கடைபிடிப்பதில் வருகிற சண்டையும் அல்ல. அவனுடைய சொந்த ஒரு காழ்ப்புணர்வுல என்ன செய்யறான், அந்த சண்டைகளை போட்டுட்டு இருக்கிறான். ஈரான், ஈராக்கு, பங்களாதேஷில் சண்டை போடுறான், சிரியாவில், பாகிஸ்தான்ல எல்லாம் சண்டை நடந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் வந்து இஸ்லாத்து, இன்னும் சொல்ல போனா இஸ்லாத்துக்கு நடக்கிற சண்டையா இருந்தா 2 பேரும் முஸ்லீமா இருக்கானே, அப்ப இப்படி இஸ்லாத்துக்கு நடக்கும்? இது அடிக்கிறவனு முஸ்லீமா இருக்கிறான், அடி வாங்குறவனு முஸ்லீமா இருக்கிறான். முஸ்லீமுக்கா செய்யறதா இருந்தால் சண்டை போடாமல் இருக்கணவன் வேற ஆளுகள் போய் அடிக்கணும். பாகிஸ்தானில் அடிச்சுக்கிறவன் 2 பேர் முஸ்லீம் தானே, அப்ப இப்படி மதத்துக்கு போடுற சண்டையா இருக்கு. மதத்துக்கு போடுற சண்டையா இருந்தா தன் மதத்தை விட்டுருவாங்க, அடுத்த மதத்தை போய் அடிப்பாங்க, அது மத சண்டை. தன் மதத்துக்குள்ளே அடிச்சுக்கிறான்னு சொன்னா அது மத சண்டை கிடையாது, அறியாமையினால் புரியாமையினால் அவன் நடந்து கொண்டிருக்கிறான்னு அர்த்தம். அதனால இந்த நாடுகள்ல எல்லாம் இருக்கிறவன் வந்து இஸ்லாம், இன்னும் சொல்ல போனா இந்திய முஸ்லீம்கள் இருக்காங்கல்ல, இவங்க இஸ்லாத்தை பேணுகிற அளவு கூட பாகிஸ்தான் முஸ்லீம் பேண மாட்டான். ஜுப்பா போட்டிருப்பான், அவன் ட்ரெஸ் அப்படி இருக்கும். இஸ்லாத்தை கடைப்பிடிக்கிறத எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்த நாட்டில் வாழ்கிற முஸ்லீம்கள் கடைப்பிடிக்கிற அளவு கூட இங்கே கடைப்பிடிக்கல. துபாய் இஸ்லாமிய நாடுங்கிறீங்க, அங்க இஸ்லாத்தை கடைப்பிடிக்கிறானா? கடைப்பிடிக்கல. பேருக்கு இஸ்லாம், முஸ்லீம்களுடைய நாடு, இஸ்லாமிய நாடு கிடையாது. அந்த மாதிரியான அடிப்படையில் முஸ்லீம்கள்ல சில பேர் புரிந்து கொள்ளாமல் சில தவறுகள் செய்தால் மார்க்கத்தை எப்படி நீங்க தவறுன்னு சொல்லுவீங்க? மார்க்கம் தவறுன்னு சொன்னா குர்ஆன்ல இப்படி இருக்குது அது சொல்லுங்க, உங்க நபி இப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லுங்க. முஸ்லீமா இருந்து வரதட்சணை வாங்குறான், அதனால இஸ்லாம் சரியில்லைன்னு சொல்லுவீங்க. எங்க முஸ்லீம்ல டவுரி வாங்குறான்ல, வாங்குறான். முஸ்லீம் வட்டி வாங்குறான்ல, வாங்குறான். அப்ப இஸ்லாமே இது சொல்லியா வாங்குறான்? தடுத்து வாங்குறான். இஸ்லாம் வட்டி வாங்காதன்னு சொல்லி இருக்குது, மீறி வாங்குறான். இஸ்லாம் வந்து பெண்களுக்கு நீ மகர் குடுன்னு சொல்லி இருக்கிறது, பெண்களுக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணுன்னு சொல்லுது, இவன் பெண்கள்கிட்ட வாங்கி கல்யாணம் பண்றான். அப்ப இஸ்லாத்தை மீறி அவன் செய்தானையானால் அதை இஸ்லாத்தில் சேர்க்கலாமா? மீறினதுனால நடக்கிறாங்க. இஸ்லாத்தை அறிஞ்சிருந்தான்னு சொன்னா இந்துவுக்கும் முஸ்லீமுக்கும் சண்டை வராது. நான் தான் எல்லா சகோதரன் சொல்லிட்டேனே, முஸ்லீமுக்குள்ள வர்ற சண்டை விடுங்க. இஸ்லாமே என்ன சொல்லுதுன்னா, வேற மதத்தில் உள்ளவனா இருந்தா கூட அவன் உன் சகோதரன், தனித்தனி கொள்கையை வச்சுக்க, அடிச்சுக்கிறாத, சண்டை போடாத. நபிகள் நாயகம் இறுதியாக செஞ்ச அறிவுரை, கடைசி உரைமாங்கல்ல, அதுல சொன்னாங்க, உங்களில் ஒருவர் மற்றவரை வெட்டி சாய்த்து இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடாதீர்கள் அப்படின்னாங்க. அப்ப ஒருத்தனை வெட்டி சாய்ச்சா இஸ்லாத்துக்கு வெளியே போறான்னு அர்த்தம். வேற வேற தப்பு செஞ்சா இஸ்லாத்துக்குள்ள உள்ள இருந்து செய்யறான்னு அர்த்தம். ஒரு ஆயுதம் தாக்கி ஒருத்தனை காலி பண்ணிட்டான்னு சொன்னா அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போறான்னு அர்த்தம். இப்படி சொன்ன ஒரு மார்க்கத்துல இவங்க இப்படி நடக்கிறாங்கன்னு சொன்னா இவன் இஸ்லாத்தை பேணல, எந்த குர்ஆன் வசனத்தை வைத்தும் அடிச்சுக்கிறான். நீங்க சொன்ன இந்த நாடுகளில் உள்ளவன்லாம் குர்ஆனை வச்சு சண்டை போடுறானா? நபி சொன்னாருங்கிறதுக்காக சண்டை போடுறானா? இல்ல, குர்ஆனை மீறினதுனால சண்டை போடுறான், நபியுடைய வழிகாட்டுதலை மீறினதுனால சண்டை போட்டுட்டு இருக்கான். இது நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஒண்ணு. அதுக்கப்புறம் அமெரிக்காவில் 2வது கேள்வி, அமெரிக்காவில் இரட்டை கோபுரம் தகர்ப்புக்கு பிறகு முஸ்லிம்களை நாட்டில் அனுமதிக்க அமெரிக்கா தயங்குவது ஏன்? இதுதான் இணைய வழியான்னு கேட்குறாங்க. அமெரிக்காவில் ஒரு இரட்டை கோபுரம் இருக்கு இல்லையா, அந்த வர்த்தக மையம், உலக வர்த்தக மையம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை விமானத்தை மோதி அதை வந்து தகர்த்து எறிந்தார்கள் ஒரு கூட்டம். அது வந்து முஸ்லீம்ங்கிற பேரில் தான் சில பேர் செஞ்சாங்கன்றது தான் உலகத்துக்கெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அது உண்மையில வச்சுக்கிடுவோம். அப்படி செஞ்சா அந்த நாளுக்கு இருக்கான முஸ்லீம்கள் நாங்கள் ஆதரிக்கிறோமா? இல்லை. இஸ்லாம் ஆதரிக்குதா? இல்லை. முஸ்லீமில் எல்லாத்துலையும் இருக்கிறவங்க இங்கேயும் நாளுக்கு இருப்பான். எங்கள் மார்க்கத்தின் பிரகாரம் இந்த மாதிரி ஒரு வர்த்தக மையத்தை போய் அடித்து அதில் அப்பாவிகள் பொதுமக்கள்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மாதிரி அவங்கள கொள்வது என்பது இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு குற்றம். அதை செஞ்சால் முஸ்லீமாக இருக்க மாட்டான். யார் ஒருத்தன் உயிரை கொலை செய்கிறானோ அவனுக்கு நிரந்தரமான நரகம், நரகம்னா நெருப்பில் கடந்து எப்பவுமே வெந்து கொண்டிருக்கணும், அப்படி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம். அதனால வந்து அமெரிக்காவுடைய இரட்டை கோபுரத்தை தகர்த்தது அமெரிக்கா செஞ்ச அநியாயத்துக்கு பதிலடின்னு செஞ்சாலும், அமெரிக்கா அதை விட தாண்டி அநியாயம் பண்ணியிருக்கிறான். இருந்தாலும் அமெரிக்க இராணுவத்தோட போய் யுத்தம் செஞ்சு அடிக்கிறதுக்கு தான் ஒரு அனுமதி இருக்கே தவிர இந்த பொதுமக்களையும் வர்த்தக மையத்தையும் அடிக்கிறதுக்கு யாருக்கா அனுமதி இருக்குதா? இல்லை. அப்ப இவன் தெரியாம மார்க்கத்துக்கு விரோதமா ஒருத்தன் செஞ்ச காரியத்தை முஸ்லீம்லாம் போய் விமானத்தை எடுத்துட்டு போய் ஒரு வீடு விட இடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி என் சித்தரிக்கணும். அது ஒத்துமொட்ட 700 கோடி மக்கள் வாழக்கூடிய ஒரு உலகத்தில் ஒரு 200 கோடி முஸ்லீம்கள் நாங்கள் இருக்கிறோம். இந்த 200 கோடி மக்கள்ல ஒரு 10 பேர் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறான். 200 கோடி மக்கள்ல ஒரு 10 பேர் செய்கிறான், அவனை நாங்கள் ஆதரிக்கிறோமா?
சப்போர்ட் பண்ணமா, அவன் செஞ்ச சரிதான் எங்க நோட்டீஸ் போட்டோமா, நீங்க கண்டிக்கிறோமா, நாங்களும் கண்டிக்கிறோம், காட்டு மிராண்டிகள்ங்கிறோம். அப்ப முஸ்லீம்ல உள்ளவன் செஞ்சா கூட கண்டிப்போம், எந்த மதத்துக்காரன் செஞ்சாலும் கண்டிப்போம் அப்படின்னு தான் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். அதனால இதை இஸ்லாத்துல இருந்து நம்ம முடிச்சு போடக்கூடாது. அமெரிக்காவில் முஸ்லீம்கள்லாம் இப்போ தடை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்கிறாங்க. முஸ்லீம்களை மட்டும் தடை செய்யலை, இந்தியாவிலேருந்து வரக்கூடிய ஆளுகளும் இப்போ கட்டுப்பாடு விதிக்கிறான். அமெரிக்காவில் அந்த நாட்டில் வாழ்கிற முஸ்லீம்களை எல்லாம் வெளியேற்றினா வச்சுக்கிட்டு இருக்கிறானா, வெளிநாட்டுக்காரர்களை தான் அனுமதிக்க மாட்டேங்கிறான் அமெரிக்காவில். அந்த நாட்டினுடைய பள்ளி வாசலில் போய் நோன்பு திறக்கிற நிகழ்ச்சியில் அதிபரே கலந்து கொள்றாரு. இதுக்கு பிறகு இந்த உலக வர்த்தக மையமுடைய இடிப்புக்கு பிறகும் அவர்கள் அந்த முஸ்லீம்களோட நல்லூரோடு தான் இருக்கிறார்கள் ஆட்சியாளர்கள். அந்த நாட்டு முஸ்லீம்களை எந்த வகையில் நசுக்கவே இல்லை. வெளிநாட்டுக்காரன் வரக்கூடாதுங்கிறதுக்கு சில நாட்டு முஸ்லீம்களுக்கு, எல்லாருக்கும் இல்லை, எந்த நாட்டில் இந்த பயங்கரவாத மாதிரி ஒரு செயலில் ஈடுபடுறாங்களோ அந்த நாட்டு ஆட்களுக்கு அனுமதி இல்லைன்னு இப்போ வந்திருக்கிற அதிபர் சொல்லி இருக்கிறார். அதுக்கு கோர்ட்டு தடை போட்டிருக்கிறது. அவர் சொல்லி இருக்கிறாரு, அந்த நாட்டு கோர்ட்டு இது சரியில்லைன்னு நிறுத்தி வச்சிருக்குது, இன்னும் தடையெல்லாம் போடலை. இது ஒரு நிலைமை. அது மூணாவது என்னன்னு கேட்டால், ஷியா முஸ்லீம்களும் சன்னி முஸ்லீம்களும் ஒருவர் மசூதியில் ஒருவர் மாறி மாறி குண்டு வைத்து மொத்தமாக இறப்பது ஏன் அப்படின்னு கேட்குறாரு. அதே பதில் தான். இவங்க அடிப்படை இல்லாமல் நீ ஆட்சிக்கு வர, அது அரசியல் சண்டை. இது இஸ்லாத்துக்குள்ள சண்டையா? இவன் நான் ஆட்சியை கைப்பற்றுறதா நீ ஆட்சியை கைப்பற்றுறதா என்பதற்காக வேண்டி சண்டை போடுறானே தவிர, இதில் சண்டை போடுறவங்களுக்கெல்லாம் தொழுகை கிடையாது, இஸ்லாமிய வணக்க வழிபாடு கிடையாது, இஸ்லாத்தை பேன்றது கிடையாது, இஸ்லாத்தை கடைப்பிடிக்காத பேர் சில பேர் வெட்டிக்கிட்டு சாவுறான்னு சொன்னால் அது ஏன் இஸ்லாம் மார்க்கத்தோடு நீங்கள் மார்க்கத்தை குரானில் படிச்சு பாருங்க, தமிழாக்க தரணும், படித்து பாருங்க, அதில் இந்த மாதிரிலாம் இருக்குதா, இது மாதிரி செயலை கண்டிச்சிருக்குதா, இதுதான் அதுக்குரிய பதில். தமிழகத்தில் உள்ள மசூதிகளில் பாரம்பரியமாக நடந்து வருகிற கந்தூரி திருவிழாவை முஸ்லீம் இளைஞர்கள் வெறுப்பது ஏன்? அதை முஸ்லீம்களில் தர்காண்டு வச்சுக்கிட்டு ஒரு கந்தூரி நடத்துவாங்க. தர்காண்டு சொன்னால் இறந்து போனவர்களை புதைத்து வைக்கிற இடத்துக்கு பேர் தர்கா. தர்காங்கிறாங்கல்ல, யாராவது ஒருத்தர் செத்து போயிருப்பார் 100 வருஷத்துக்கு முன்னாடி, 50 வருஷத்துக்கு முன்னாடி செத்துருப்பார், அவர் அடக்கம் செஞ்சு வச்சுட்டு அதில் போய் கும்பிடுறாங்க. அதை இளைஞர்கள்லாம் வெறுக்கிறீங்க ஏன்னு கேட்குறாங்க. ஏன் வெறுக்கிறோம்னு கேட்டால், இஸ்லாத்தில் ஒரு இறைவனை வணங்கணும், இது அடிப்படை. அப்போ இறந்து போனவர் மனுஷன், அதனால் இறந்து போயிருக்கிறார். கடவுள் இறப்பாரா? மனுஷன் தான் இறந்துருக்காரு, இல்லாட்டி புதைச்சிருப்போமா நம்ம? ஏன் அடக்கம் பண்ணோம்? செத்துட்டாருன்னு அடக்கம் பண்ணுறோம். செத்து பவர் இல்லைன்னு உன்னை அடக்கம் பண்ணிவிட்டு அப்புறமேல் நீங்கள் தான் எல்லாம் தரணும்னு கேட்குறீங்களா, என்னடா நியாயம்னு சொல்லி முஸ்லீம்கள் குர்ஆன் அடிப்படையில் எங்களுக்குள்ள விஷயம் இது. முஸ்லீம்களில் சில பேர் தர்காவுக்கு போகிறாங்கன்னு சொன்னால் இதெல்லாம் செய்யாதீங்க. இப்போ நபிகள் நாயகத்துக்கு தர்கா இருக்குதா, அவங்களுக்கு கந்தூரி இருக்குதா? நபிகள் நாயகம் எங்களுக்கு என்ன எச்சரிக்கை பண்ணாங்க? மனிதனை கடவுளாக்கிறாதீங்க, என்னை வரம்பு மீறி புகழாதீர்கள். நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, என்னை நீங்கள் வரம்பு மீறி புகழக்கூடாது, நான் மரணித்த பிறகு என்னுடைய அடக்கத்தலத்தில் வழிபாட்டு தலம் எழுப்பாதீர்கள், என்னை அடக்கம் செய்த இடத்துல எந்த வழிபாடு நடக்கக்கூடாது, இப்படியெல்லாம் நபிகள் நாயகமே எச்சரிக்கை பண்ணிட்டாங்க. அவங்கள கூட நான் கடவுளாக்குறது இல்லை. அப்போ நபிகள் நாயகம் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களோ, இறந்தவருக்கு சமாதி கட்டக்கூடாது. சமாதியை கட்டி கட்டடமாக்குவது என்பது ஒரு மூடத்தனம். அது செத்துட்டாரு, அதுக்கப்புறம் உண்மை கிடையாது, உள்ளுக்குள்ள போய் மற்றவனமான ஆயிடுவார். அதுக்கு நீங்கள் பணத்தை செலவழித்து சமாதியை கட்டி அப்புறம் அவருக்கு தெய்வீக அம்சம் இருப்பார் நினைக்கிறீங்களே சரியான்னு சொல்லி எங்கள் மக்களுக்கு பகுத்தறிவோடு கூடிய ஒரு போதனையை குர்ஆனில் இருந்தும் நபியுடைய அறிவுரையிலேருந்து எடுத்து சொல்லுகிறோம். இதில் மற்ற மக்களுக்கு என்ன இதில் இருக்குது? இந்த கேள்வி கேட்ட இந்து முன்னணி சகோதரர்கள் ஏன் இப்படி இது ஏன் நீங்கள் பார்க்குறீங்க? எங்கள் மக்கள்கிட்ட இதெல்லாம் செய்யாதீங்க, இது இஸ்லாத்தில் இல்லை, லா இலாஹ இல்லல்லான்னு சொல்கிறீங்க, அல்லாவை தவிர யாரையும் வணங்கக்கூடாது, அதான் இஸ்லாமிய கொள்கைன்னு சொன்னால் இனிய செத்து பண்ணால வணங்குறீங்க அப்படின்னு சொல்லி இப்போ இளைஞர்கள் அந்த காலத்து ஆளுங்க வணங்கினாலும் இப்போ உள்ள இளைஞர்கள் விளங்கி வர்றாங்க. அந்த காலத்தில் குர்ஆன் தமிழாக்கம் வரல, முஸ்லீம்கள் இருந்தாங்க, குர்ஆன் தமிழ் மொழியில் மொழிபெயர்த்து கொடுக்கப்படலை. இந்த நூற்றாண்டில் தான் குர்ஆனுடைய தமிழாக்கமே செய்யப்பட்டிருக்கிறது. அதனால குர்ஆன் அவங்க படிக்கிறாங்களா, இப்போ அர்த்தம் விளங்குது, குர்ஆனுக்கு மாற்றமோடு இவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்றைய இளைஞர்கள் வெறுக்கிறாங்க. இது நல்ல காரியம் தானே. ஒரு இறைவனை வணங்கக்கூடிய முஸ்லீம்கள் ஒழுங்காக வணங்கணுமா இல்லையா? முஸ்லீமாக இருந்துக்கிட்டு ஏன் இஸ்லாத்துக்கு மாற்றமாக செய்கிறேன்னு கேட்குறோம். இது நல்லிணக்கத்தை கெடுதி கிடையாது, ஒரு சீர்திருத்த கருத்து தான் இது. அது ஒன்று. அதுக்கு அடுத்தது, தேசபக்தர்கள் நாம் வாழக்கூடிய நாட்டை தாயாகவும் தெய்வமாகவும் பார்க்கிறார்கள். ஆனால் அந்த பாரத தாயை நிர்வாணமாக பார்ப்பது தான் இனிய மார்க்கமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நம்ம தேசபக்தர்கள் தான், மாற்று கருத்து இல்லை,
தேசபக்திக்கு என்ன அளவுகோல் அப்படின்னு கேட்டால், இந்த தேசத்தை ஒருத்தன் அழிக்க வர்றான், பாகிஸ்தான்காரனே வர்றான், அவனை எதிர்த்து நிற்கக்கூடிய முதல் அணியில் நாங்கள் நிற்போம். விளங்குதா? முஸ்லீம் பார்க்க மாட்டோம். ஏன்? இது எங்கள் நாடு. எங்கள் நாட்டின் மீது நீ படையெடுத்து வந்தால், ஆக்கிரமிக்க வந்தால், இந்த நாட்டை நாங்கள் பாதுகாப்போம் என்று உயிரை கொடுத்து பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இதுதான் தேசத்தை மதிக்கிற பக்திங்கிறது. இதுதான் பாதுகாக்கணும். அதே மாதிரி இந்த தேசத்தினுடைய நன்மையை நாடுகிற எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டும். தேசத்துக்கு துரோகம் காட்டி கொடுக்குற வேலையை செய்யக்கூடாது. இதுவரைக்கும் இந்த காட்டி கொடுக்குற லிஸ்ட்டில் முஸ்லீம்களை வந்தது கிடையாது. அவர்களே முஸ்லீம் அல்லாத மக்களைத்தான் பாகிஸ்தான்காரனை விலை பேசி வாங்கி என்ன செய்கிறான், அவன் நாட்டுக்கு ரகசியங்கள் எல்லாம் கடத்துகிறான். அந்த மாதிரி வேலையை செய்வது தேச விரோதம் என்று சொன்னால் அது ஓகே. வெள்ளைக்காரன் அந்த நாட்டை அடிமைப்படுத்தி வச்சிருந்தான். அவனை விரட்டுறதுக்கு யார் அதிக பங்களித்தது? தேசபக்தி இல்லாட்டி நாங்கள் முஸ்லீமை தான் அழிச்சாங்க. எல்லாரும் ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம். இல்லஸ்ட்ரேட் வீக்லியில் குஷ்வந்த் சிங்கிற ஒரு எழுத்தாளர் சொல்கிறாரு, முஸ்லீம்கள் வெள்ளைக்காரங்காலத்தில் தங்கள் சதவிகிதத்தை விட அதிகமாக பங்களிப்பு செய்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வெள்ளைக்காரனை விரட்டுறதுக்காக வேண்டி அதிகமாக தியாகம் செய்து முஸ்லீம்கள் தான் செய்திருக்கணும். எந்த வரலாற்று ஆய்வாளர்களையும் கேட்டுக்கொள்ளலாம். அவ்வளோ தியாகம் பண்ணது எதுக்காக நாங்கள் பண்ணோம்? இது எங்கள் தேசம், எங்கள் தேசத்தை நாங்கள் விட்டு தர மாட்டோம். இதுதான் தேசபக்தி என்பது. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, தேசத்தை தெய்வமாக நினச்சி வழிபடணுங்கிறாங்க. அது எங்கள் நம்பிக்கை. இப்போ தெய்வமாக நினைக்கிறேன். தேசங்கிறது மண்ணா? மண்ணுக்கு பேரா தேசம்? இல்லை. தேசங்கிறது நம்ம உருவாக்கி கொண்ட சட்டத்துக்கு பேர் தான் தேசம். இந்த தேசங்கிறது என்ன? இந்தியாவுடைய அரசியல் சாசனம்னு புஸ்தகம் எழுதி வச்சுருக்கணும். இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர்கள் எல்லா மக்களும் சேர்ந்து ஒரு புஸ்தகத்தை எழுதி இதான் தேசத்தினுடைய சட்டம்னு வச்சுருக்கிறோம். இதை மதிக்கிறதுக்கு பேர் தான் தேசபக்தி. அந்த சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அதன்படி கடைப்பிடிக்கிறதுக்கு பேர் தேசபக்தியா? மண்ணை நீங்கள் தெய்வமாக கருதணும். ஏன் மண்ணை தெய்வமாக கருதணும்? தெய்வமாக கருதுனா காலை கீழே போட்டு உட்கார்ந்துருக்க கூடாது. தெய்வத்தை மதிக்கலாமா? தெய்வமாக கருதுனா மனம் கழிக்கலாமா? பொய். அது மண்ணை தெய்வமாக மதிக்கிறோம் என்பது பொய். யாரும் மதிக்கிறது கிடையாது. மண்ணை மண்ணாக தான் மதிக்க முடியும். தேசம் என்பது மண்ணு கிடையாது. தேசம் என்பது அதனுடைய கொள்கை, அதனுடைய அரசியல் சாசன புஸ்தகம், அதனுடைய சட்டம். இதுக்கு ஆபத்து ஒருத்தன் அந்நியன் அபகரிக்க வந்தால் அப்போ நம்ம காப்பாற்றுவோம். அது என் வீடு எனக்கு சொந்தம்ங்கிறேன், அடுத்தவன் கைப்பற்ற நான் விடுவானா? அந்த மாதிரி தான் நாடும். வீடு எப்படி எனக்கு சொந்தமானதாக இருக்கும்போது அடுத்தவன் எடுக்க முடியாதோ நாட்டையும் விட மாட்டோம். இப்போ என்ன சொல்கிறாங்க அவங்கன்னு கேட்டால், பாரத தாயின்னு ஒரு படத்தை போடுறாங்க. கற்பனை அது. பாரத தாய்ங்கிற மாதிரி நெசமாக ஒன்று இருக்குதா? இந்த மண்ணுக்குன்னு ஒரு பொம்பளை மாதிரி உருவத்தை கொடுத்து இதான் பாரத தாய், இதை வணங்குங்கிறாங்க. இது எப்படியா பாரத தாய்? பாரத தாய்னு கீழே இருக்குது. பாரத தாய்னு அந்த மண்ணு தானே, மேப்பில் காட்டுறமே, அந்த பூகோள படத்தில் உள்ள இந்தியா மேப்பு தானே பாரத தாய். இதை சொன்னால் மிதிக்கிறமேன்னு கேள்வி வருங்கிறதுக்காக வேண்டி இந்த பாரத தாய் தான் இதுன்னு ஒரு கற்பனையை எவனோ ஒருத்தன் படம் வரைஞ்சான். எவனோ ஒருத்தன் படம் வரைஞ்சதை இதை தான் தெய்வமான ஏற்றுக்கங்கிறாங்க. இது எப்படி நாங்கள் ஏற்றுக்கிற முடியும்? அல்லாஹ்வை தவிர யாரையும் நாங்கள் வணங்கக்கூடாது. எங்கள் தாயை கூட நாங்கள் தெய்வம்னு சொல்ல மாட்டோம், தாயை மதிப்போம். தெய்வமாக நாங்கள் ஆக்க மாட்டோம். தெய்வம்ங்கிறது தெய்வம் தான். நம்மளை யாரெல்லாம் படைச்சானோ, யார் சூப்பர் பவராக இருக்கிறானோ அவன் ஒருத்தனுக்கு மட்டும் வழிபடுவோம் நாங்கள் இருக்கிறோம். அப்போ பாரத மாதாவை ஏன் நீங்கள் வழிபடலைன்னு கேட்குறது தப்பு. பாரத மாதான்னு ஒன்று இல்லை. பாரத மாதான்னு ஒரு ஆள் வாழ்ந்தாங்களா? பாரத மாதான்னு எந்த வருஷம் வாழ்ந்தாங்க? அவங்க எங்கே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பாரத மாதான்றது நம்மளாக உண்டாகி கொண்டது. நெசமாக இருந்தாங்கன்னு காட்டுங்க பார்ப்போம். பாரத நாடு இருக்கிறது, அந்த எல்லை தான் நாடு. இந்த பாரத நாடு கூட ஒரு காலத்தில் மாறிக்கொண்டு போகும். இப்போ இருக்கிற அதே எல்லையா முன்னாடி இருந்துச்சு. வெள்ளைக்காரங்காலத்து பாரதத்தில் பாகிஸ்தான் இருந்துச்சு. வெள்ளைக்காரங்காலத்து பாரதத்தில் பங்களாதேஷ் இருந்துச்சு. அப்போ பங்களாதேஷ் பாகிஸ்தான்லாம் சேர்ந்து தான் இந்தியா. பிரிஞ்சு போனிச்சு. சுதந்திரம் அடையும் போது பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்போ பிரிஞ்சு போனோன்னு பாரதம் சின்னதாக போச்சா இல்லையா? நாளைக்கு இந்தியாவே இலங்கையோட சண்டை போட்டு சேர்த்துக்கிடுச்சுன்னு வைங்க, அது பாரதம் ஆகிக்கிறோம். அப்போ பாரதம் என்பது கூடும் குறையும். ஆனால் அந்த சட்டம் தான் பாரதம். பாரதம் என்பது எவனை இன்னும் 10 மாநிலம் சேரலாம், 10 மாநிலம் பிரிஞ்சு போகலாம். பிரிஞ்சு போனாலும் பாரத மாதா எதப்புறம். அப்போ பாரத மாதா என்பதை நம்ம எப்படி புரியணும்னு கேட்டால், இந்த நாடு எங்களுக்கு சொந்தமானது. இதுக்கு ஏதாவது ஆபத்து வரும் என்றால் நாங்கள் உயிரை கொடுத்து பாதுகாப்போம். இந்த நாட்டுக்கு துரோகம் செய்ய மாட்டோம். அது ஒரு அளவுகோல். இரண்டாவது அளவுகோல் என்னன்னு கேட்டால், அதனுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். இந்த நாட்டுடைய சட்டம் என்னவோ அதை கட்டுப்பட்டு நடக்கணும். அதுதான் பாரத நாட்டை மதிக்கிற தன்மை. அதில் நாங்கள் என்ன குறை செஞ்சோம்? குறை செய்யலை. எல்லாருக்கும் என்ன சட்டம் இருக்கோ அந்த சட்டத்துக்கு உட்பட்டவர்களாக தான் இந்துக்களும் முஸ்லீம்களும் எல்லாருமே இருக்கிறோம்.
நாங்கள் ஒரு பெரும்பான்மையாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய சட்டத்தை மீறுறாங்க. மீறிட்டு என்ன செய்கிறாங்கன்னா நாங்கள் பாரத தாயை மதிக்கிறோங்கிறாங்க. இதான் நடந்து கொண்டு இருக்கிறது. அடுத்து வந்து நிர்வாணமாக பாரத தாயை பார்க்கிறாங்க. நிர்வாணமாகலாம் யார் பாப்பா? நாங்கள் வந்து கற்பனையில் சொல்லிகிட்டு இருக்கிறோம். பாரத மாதாங்கிறது இருந்தால் காட்டுங்க. நீங்களா இல்லாத ஒன்று உண்டாக்கிட்டு அதுவே நீங்களே தவிர்க்க வேண்டிய ஒன்று அது. அதை நீ முஸ்லீம்களை இதை வணங்குங்கண்டா எப்படிங்க வணங்குறது? முஸ்லீம்களும் ஒரு படத்தை போட்டு காட்டி இதான் பாரத அம்மா, இதை வணங்குங்கண்டா பாரத அம்மாட்ட அவங்க யார்? அவங்க பெற்றாங்களா இந்த மண்ணை? அவங்க தான் அந்த கருவுற்று தான் இந்த இந்தியாவை பெற்றெடுத்தாங்களா? சும்மா கற்பனையாக தானே சொல்கிறோம். கற்பனையாக சொல்கிறோன்னு தெரிகிறத எல்லாருமே புறக்கணிக்கணுமே தவிர நாங்கள் கற்பனையாக வணங்குறதுனால நீங்களும் கற்பனையாக வணங்குன்னு கேட்டால் நாங்கள் மறுக்கத்தானே செய்வோம். அது வந்து நாட்டை வெறுக்கிறதுக்கு அர்த்தமாக அது. ஒருத்தனுடைய கற்பனையை வெறுக்கணும். எவனோ ஒருத்தன் திணிச்சு விட்டா நம்ம எல்லாருமே திணிக்க பார்க்குறான். பாரத மாதாண்டு இல்லாத ஒன்றை திணிக்க பார்க்குறான். இப்போ வந்தே மாதரம்ங்கிறாங்க. வந்தே மாதரத்துக்கு என்ன அர்த்தம்? வந்தே மாதரம்னா இந்த மண்ணை வணங்குறேன்னு அர்த்தம். அது நாங்கள் வணங்கலாமா, கும்பிடலாமா? மண்ணை கும்பிட்றதா இருந்தால் அது சக்தி இருக்கணும். நம்ம சிறுநீர் கழிச்சா கூட கேட்க மாட்டேங்குது, மலம் கழிச்சா கூட ஏற்று கேட்க மாட்டேங்குது, மிதிச்சா கூட கேட்க மாட்டேங்குது. அதை போய் நான் வணங்குறேன் என்ன அர்த்தம்? வணங்குறதுனா நமக்கு மேலே உள்ள பவரை வணங்கணும். அந்த வந்தே மாதரம்னு அர்த்தம் பாரதியார் கூட படிப்பார். வந்தே மாதரம் என்போம் எங்கள் பாரத தாயை வணங்குது என்போம்னு அர்த்தம் செய்கிறார். பாரத தாயை வணங்குறது தான் வந்தே மாதரம் அர்த்தம்னு சொல்கிறார். அப்போ ஏஆர் ரஹ்மான் கூட அந்த பாட்டுக்கு அர்த்தம் செய்வார். தாய் மண்ணே வணக்கம்னு. வந்தே மாதரத்துக்கு அர்த்தம் என்ன? தாய் மண்ணே உன்னை வணங்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பிடிச்சிருக்காரு. அப்போ நாங்கள் மண்ணை வணங்க சொல்லும்போது நாங்கள் மறுக்கிறோம். அது தேசத்துக்கு எதிராது. இது தப்புப்பா, மூட நம்பிக்கையாக இருக்குப்பா. ஏன் இதை போய் வணங்க சொல்கிறோம்? வணங்குவதற்கு உரியதை வணங்குவோம். நீங்கள் கடவுள், நீங்கள் கூட வணங்கலாம், தப்பு இல்லை. இது மண்ணை வணங்க உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் வணங்கிட்டு போங்க, உங்கள் மதத்தில் இடம் இருந்தால். நாங்கள் வந்து ஒரு இறைவன், சர்வசக்தி உள்ள இறைவனை மட்டும் வணங்கணும்னு ஒரு கொள்கை. அதை வந்து நீ இதை வணங்கண்ட இஸ்லாமே இல்லாமல் போயிடும். அப்புறம் அப்போ முஸ்லீமா நீ இருக்காதுன்னு அர்த்தமாகுது. அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்க கூட நாங்கள் சொல்கிறோம். அதை விட்டுட்டு இதை வணங்கு அப்படின்னா அப்போ முஸ்லீமா நீ இருக்காதுன்னு தானே அர்த்தம். எல்லா மதமும் இருக்கணும்னு அரசியல் சாசனம் சொல்லுது. நீ முஸ்லீம் இருக்காதுன்னு சொன்னால் அது எப்படி சரியாக வரும்? அதுதானே தவிர தேசத்துக்கு எதிராக. இதனால எப்போ நாங்கள் தேசத்தை விட்டு கொடுத்துருக்குறோமா? தேசத்துக்கு விரோதமாக நாங்கள் செஞ்சுருக்கிறோமா? தேச நன்மைக்கு மாற்றமாக நாங்கள் ஏதாவது காரியத்தில் ஈடுபட்டுருக்கிறோமான்னா கிடையாது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். அடுத்தது வந்து விஸ்வரூபம் படத்திற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிங்க. அமெரிக்காவில் நபிகள் நாயகத்தின் கேலி சித்திரத்தை கண்டித்து 2 முறை சென்னை மாநகரில் பல கோடி ரூபாய் அரசு சொத்துக்களை அடித்து நொறுக்கியது தான் இணைய மார்க்கமான்னு கேட்குறாங்க. அதாவது விஸ்வரூபம் படத்தை வந்து முஸ்லீம்கள் எதிர்த்தாங்கன்னா என்ன காரணம்? அவர் முஸ்லீம்களை எல்லாம் ஒரு பயங்கரவாதி, அல்லாஹ் அக்பர் அர்த்த கழுத்து இருக்குது, பிஸ்மில்லாண்டு கொள்வது, புழுதுட்டு போய் கொலை செய்கிறது, இப்படியெல்லாம் காட்டும் பொழுது சினிமாக்களில் தொடர்ந்து அந்த காட்சி போகும்போது ஏற்கனவே நல்லிணக்கம் கெட்டு போய் கிடக்குது. இந்த மாதிரி ஏன்டா எங்களை மேலும் மேலும் முஸ்லீம்னா வீடு தர மாட்டேங்கிறான், முஸ்லீம்னா வேலைக்கு சேர்க்க மாட்டேங்கிறான், இப்படி நாங்கள் நொந்து போய் இருக்கிற ஒரு நேரத்தில் மீண்டும் மீண்டும் இதே மாதிரி கான்செப்டில் என் படம் எடுக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்து அந்த படத்தை வந்து நிறுத்தணும்னு சொன்னோம். இவங்க சொன்னபடி எந்த வன்முறையும் நடக்கவே இல்லை. அரசாங்கம் தடை போட்டாங்க. என்ன படம் ஓடுன மாதிரியும் தியேட்டர்லாம் அடித்து நொறுக்கின மாதிரி விளங்கி இந்த கேள்வி கேட்டுக்கிறாங்க. அந்த படத்துக்கு முஸ்லீம்கள்லாம் எதிர்ப்பு தெரிவித்த உடனே ஜெயலலிதா முதலமைச்சர் அப்போ இருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? அனுமதிக்க முடியாது, இது மாதிரி ஒரு மதத்தை புண்படுத்துகிற மாதிரி வாசகங்கள்லாம் இருக்கிறது, அது நீக்கின பிறகு தான் அனுமதிப்போன்னு சொன்னாங்க. அவர் சில காட்சிகள் நீக்கினார். அப்புறம் ஓடுனுச்சு, யாருமே எதிர்க்கலை. அது படம் வெளியிட முந்தி நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோமே தவிர வன்முறையில் ஈடுபடலை. அரசாங்கத்துக்கு கோரிக்கை வச்சோம், இது தடுங்கன்னு சொன்னோம். அப்போ அரசாங்கம் தடுத்தாங்க. பல கோடி சொத்து எந்த ஊரில் சேதமாகப்பட்டுச்சு? விஸ்வரூபத்துக்கு தவறான தகவல் யாரோ கொடுத்துருக்குறாங்க. இங்கே உள்ள மாவட்ட இந்து முன்னணி சகோதரர்களுக்கு யாரோ பிழையான செய்தியை கொடுத்துருக்குறாங்க. விஸ்வரூபம் படத்தை நாங்கள் எதிர்த்தோம். எப்படி எதிர்த்தோம்? அரசுக்கு கோரிக்கை வச்சோம் நிப்பாட்ட சொல்லி. அரசாங்கம் நிப்பாட்டினாங்க. அவரை முஸ்லீம்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தி என்னென்ன காட்சியெல்லாம் எடுத்துறேன்னு சொல்லிட்டு நீக்கிட்டு வெளியிட்டார். இதில் என்ன தப்பு இருக்குறீங்க? எங்கள் எல்லா மதத்துக்கும் செஞ்சுருக்கிறாங்களே, எல்லா சமுதாயம். இந்த இப்போ கூட பத்மாவதின்னு ஒரு படம் வெளியிட போகிறாங்க. அதை எதிர்த்து ராஜஸ்தானில் பெரிய பயங்கரமான கலவரம் நடக்குது. தியேட்டர்லாம் அடித்து நொறுக்கிட்டு இருக்கிறாங்க. பத்மாவதின்ற ஒரு அம்மா, பத்மினி அம்மான்னு இருந்தாங்க ஒரு அம்மா, அந்த கால ராஜமாதா. அவங்களுடைய கதையை வந்து சினிமாவை எடுத்துருக்கிறான். அதில் என்ன எடுத்துக்கிட்டான்னு சொன்னால், அந்த அம்மா வந்து அலாவுதீன் கில்ஜிங்கிற முஸ்லீம் மன்னர் மீது காதல் கொண்டிருந்தார்கள் என்ற அடிப்படையில் அந்த படம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்து ராஜபுத்திர வீரப்பெண்மணி வந்து முஸ்லீம் மன்னரை காதலித்தார்னு சொல்லி எப்படி நீ போடலாம், இது பொய்ன்னு சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க. பண்ணலாம், அப்படி அவங்க புண்படுவார்களே. ஆனால் அந்த காட்சியை அவங்க எடுத்து தான் ஆகணும்.
கலவரத்தை உண்டாக்குறதுக்கு ஒரு படம் உதவக்கூடாது. கருத்து சுதந்திரங்கிற பேரில் அது இந்துக்களை புண்படுத்துமே. ஆனால் நாங்களும் சேர்ந்து குரல் இருப்போம். ஏன்டா தேவையில்லாத வேலை சினிமாங்கிற பேரில் வியாபாரத்துக்கு என்னதே எடுத்து விட்றீங்க, இங்கே பற்றிக்கிட்டு எரியுது, ஆனால் நாங்களும் சேர்ந்துக்கிட்டு சொல்லுவோம். ஆனால் இப்போ என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, அடி நொறுக்குறாங்க தியேட்டர்லாம் போய். இந்த ட்ரையல் போட்டு காட்டுறோன்னு படம் வெளியாகலை, அனுமதிக்கப்படல, ட்ரெய்லர் போட்டு காட்டுறாங்கல்ல, அந்த எந்த தியேட்டரில் வரும்னு விளம்பரம் பண்ணியிருந்தாங்களோ அந்த தியேட்டர்லாம் அடித்து நொறுக்குனாங்க. அதே மாதிரி வந்து மிகா படுகோனை அந்த நடிகை நடிச்சிருக்காங்க, அவங்க தலையை எடுத்துகிட்டு வந்தால் 10 கோடின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்க அந்த நடிகை காசு கொடுத்தா நடிப்பாங்க. இவங்க முஸ்லீமாவும் நடிப்பாங்க, இந்துவாகவும் நடிப்பாங்க, கொள்ளக்காரியாகவும் நடிப்பாங்க, போலீஸாகவும் நடிப்பாங்க. அவங்களுடைய வேலை என்ன, நடிக்கிறது ஒரு பிஸ்னஸ் தொழில். அதில் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு ரோலுமே இருக்காது. அதில் அந்த பத்மினியா அவங்க நடிச்சிட்டாங்களாம். பத்மினியா நடித்து அந்த முஸ்லீம் மன்னரை வந்து காதலிக்கிற வேடத்தில் நடித்த காரணத்தினால உன் தலையை எடுப்போம், யாராவது தலையை கொண்டு வந்தால் 10 கோடி தருவோம்னு அறிவிச்சிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னால், நேற்று நம்ம வெங்கையா நாயுடு துணை ஜனாதிபதி அவரே வருத்தப்பட்டு கண்டிக்கிறாரு. ஏன்னா படம் பிடிக்கிறன்னா தப்புன்னு சொல்லு, வேணான்னு சொல்லு, சட்டப்படி நடவடிக்கை எடு, மனு கொடு, தலையெடுப்போம் அறுவாடை எடுப்போங்கிறலாம் சரியாக வருமானு குடியரசு துணைத் தலைவரே கேட்குற அளவுக்கு இந்து முன்னணியெல்லாம் மதிக்கக்கூடிய குடியரசுத் தலைவரே வெங்கையா நாயுடு வந்து அவங்களால மதிக்கக்கூடிய ஆள் தானே, அவரே வருத்தப்படுற அளவுக்கு செஞ்சீங்க. அப்படி நாங்கள் செஞ்சோமா, தலையெடுத்து எடுத்துகிட்டு வந்தால் 10 கோடின்னு அறிவிச்சோமா? ஒரு படம் பிடிக்கலான்னு எங்களுடைய அதிருப்தியை நாங்கள் என்ன செஞ்சோம், காட்டணும். சொத்துக்கள்லாம் சூறையாடப்படும். சொன்னபடி சென்னையில் பல கோடி சொத்துக்கள்லாம் இல்லை, எந்த ஒரு போராட்டம் கூட நடக்கலைங்க சென்னையில் விஸ்வரூபத்துக்காக வேண்டி. அரசுக்கு கோரிக்கை, ஜெயலலிதா பேட்டி கொடுத்தாங்க வந்து, ஏன் தடுத்தோம்னு சொல்லி. அப்போ இதுதான் நடந்த சம்பவமாக என் தவறான தகவலை பதிகிறீங்க. நபிகள் நாயகத்தை வந்து கார்ட்டூன் படத்தில் ஒரு கொச்சரித்து ஒரு படம் ஒன்று வெளியிட்டார்கள். அது இங்கேயும் அமெரிக்காவுடைய அரசாங்கத்தை கண்டித்து அமெரிக்க தூதரகத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. அது அமெரிக்க தூதரகத்துக்கு முன்னாடின்னா பேர் தான் அப்படி, அங்கேருந்து 5 கிலோமீட்டர் முன்னாடி நிப்பாட்டி விடுவான். அந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிவிட்டு அமைதியாக கலைஞ்சு போயிட்டு நாங்கள் தான் பண்ணாளுங்க. ஒரு டேமேஜ் இல்லை, போலீஸார் கை கொடுத்து பாராட்டிட்டு போனாங்க. இவ்வளோ லட்சம் ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி அழகான முறையில் உங்கள் எதிர்ப்பு பதிவு செஞ்சீங்கன்னு சொன்னாங்களே தவிர எத்தனை கோடிக்கணக்கான சொத்து சேதமாச்சு தவறாக சொல்லி ஒரு சித்தரிக்கிறாங்க. அப்படிலாம் நாங்கள் நடக்கவே இல்லை. அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் காபிர்கள், அவர்களை பிடரியில் வெட்டி கொலை செய்யுங்கள் என்பது இனிய மார்க்கமா அன்னு கேட்குறாங்க. அதாவது அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவங்கள முஸ்லீம்னு சொல்கிறோம் இல்லையா, ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கு பேர் என்னென்னா காஃபிர். குர்ஆனில் இருக்குது. காஃபிர்னு சொன்னால் திட்டுற வார்த்தை நினச்சிக்கிட்டாங்க. காஃபிருக்கு என்ன அர்த்தம், காஃபிர்ங்கிற ஏசுகிற வார்த்தை இல்லை. முஸ்லீம்னா இஸ்லாத்தை ஏற்றவர், காஃபிர்னா இஸ்லாத்தை ஏற்காதவர். இஸ்லாத்தில் ஏற்காதவர்கள் திட்டுறதா, இஸ்லாத்தை ஏற்காதவரை ஏற்காதவர்னு சொல்லணும், வேற வார்த்தையை சொல்ல முடியுமா? காஃபிருக்கு என்ன அர்த்தம்னா இஸ்லாத்தை மறுப்பவர்னு அர்த்தம். அப்போ காஃபிர்னு எங்களுக்கு காஃபிருங்கிறீங்க. இந்த காஃபிர் உள்ள வார்த்தை அரபியில் என்ன அர்த்தம், முஸ்லீம்னா இஸ்லாத்தை ஏற்றவன், முஸ்லீமுக்கு எதிர்ப்பதும் இஸ்லாத்தை ஏற்காதவன். காஃபிர்னா என்ன அர்த்தம், இஸ்லாத்தை ஏற்க. குர்ஆனில் வந்து முஸ்லீம் அல்லாதவர்களை காஃபிர்ன்ற வார்த்தையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அது அரபியில் பார்க்காம தமிழில் மொழிபெயர்த்து சொன்னால் என்னவாகும், இஸ்லாத்தை ஏற்காதவர்களே அப்படின்னு அர்த்தம். இது என்ன இருக்குது, இல்லை என்ன திட்டுறது இருக்குது? உங்களையெல்லாம் இஸ்லாத்தை ஏற்காதவர்களே நான் கூப்பிட்டா திட்டுறதா? முஸ்லீம்களை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றவர்கள்னு கூப்பிடுவோம், முஸ்லீம் அல்லாதவர்கள் இஸ்லாத்தை நீங்கள் ஏற்கலை தானே, ஏற்காம தானே எடுத்துக்கிறீங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்களை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்களேன்னு கூப்பிடுவோம், திட்டுறதான். இது காஃபிருங்கிற திட்டு நீங்கள் எடுத்துக்கிறீங்க. முஸ்லீம்ங்கிற மாதிரி அது ஒரு சொல்லு, எதிர்மறையான ஒரு சொல்லு, திட்டுறதில்லை. முட்டா பையில கிறுக்கு பையில அந்த அர்த்தம். அதுக்கு அப்படி ஒரு அர்த்தம்னா நீங்கள் என்ன செய்யலாம், திட்டுன்னு சொல்லலாம். திட்டுறதே இல்லை, கொள்கை சார்ந்த வார்த்தை. காஃபிர் என்றால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவன். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவன் என்பது எப்படி தவறான ஒரு வார்த்தையாகும்? இது தமிழில் சொன்னால் உங்களுக்கு தவறாக தெரியல, அரபியில் சொன்னால் தவறாக தெரியுது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் உங்களுக்கு தமிழில் சொன்னால் கரெக்டு தான், நான் ஏற்றுக்கொள்ளதை அனுப்பிங்க. அரபியில் சொன்னால் திட்டுறாங்கிறீங்க, அதுக்கு அர்த்தம் தானே. காஃபிருங்கிறது ஒரு இலி சொல்லு கிடையாது. அது வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டும் 2 மக்கள் இருந்தாங்க. முஸ்லீம்களை கூப்பிடும் முஸ்லீம்களே, முஸ்லீம் அல்லாதவர்களை கூப்பிடும்போது காஃபிர்களே. அதனால் காஃபிர்னு சொல்லு வந்து ஒரு கொச்சையான வார்த்தையோ கெட்ட வார்த்தையோ அநாகரிகமான வார்த்தையோ அவங்கள கேவலப்படுத்துகிற வார்த்தையே கிடையாது. இஸ்லாத்தை ஏற்காதவர்கள் என்று அந்த கருத்தை சொல்லுகிற வார்த்தை. அடுத்து வந்து பிடரியில் வெட்டி கொலை செய்யுங்கள் இருக்கிறார். அதாவது இது ஒரு என்ன இருக்கிறான், குர்ஆனில் வசனம் இருக்குது, அவர்களை பிடரியில் வெட்டி கொள்ளுங்கள் அப்படின்னு இருக்கும் ஒரு குர்ஆனில் இருக்குது. உடனே பார்த்தீங்களா, பிடரியில் வெட்டி கொள்ள சொல்கிறாங்க, குர்ஆனில் இருக்குது. அவர்களைன்னு இருக்குல்ல, எவர்களை, அவர்கள்னா முன்னாடி போய் பார்க்கணுமா இல்லையா? அவர்கள்னு அவர்கள் உங்களை தான் சொல்கிறான்றது.
அவர்களை பிறரில் வெட்டி கொள்ளுங்கன்ற அவர்களைங்கிற வார்த்தை தான் அங்கே இருக்கும். இந்த அவர்கள்னா யார் தெரியுமா? இந்துக்களை தான் சொல்கிறாங்க. அவர்கள்னா வந்து கிறிஸ்துவர்களை தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களை சித்தரிக்கிறது. குரான்லான்னு இதை பார்த்தீங்க. குரானில் 3 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சுட்டு வாங்க, யாருன்னு வழங்க. போர்க்களத்தில் நீங்கள் சும்மா இருக்கும்போது சண்டைக்கு வந்து விட்டார்னு சொன்னால், போர்க்களத்தில் நேருக்கு நேர் சந்தித்தீர்களே ஆனால் அவங்கள வந்து போர்னு வந்த பிறகு பின்வாங்கிறாதீங்க, போர்க்களத்தில் அவங்கள வெட்டுங்கள். போரில் உள்ள உத்தரவு. போரில் எத்தனை அர்ஜுனா எத்தனை சொன்னார். கிருஷ்ணர் இந்த பஞ்சபாண்டவர்களை கௌரவ சண்டையில் அதுதான் நடந்துச்சு. யுத்தம்னா என்ன நடக்கும்னா, இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வருதுங்க. அப்போ இந்திய ஜனாதிபதி என்ன சொல்லுவார்? அவர்களை துண்டு துண்டாக வெட்டுங்கன்னு தான் சொல்லுவார். மாலை போட்டு வரவேறுங்கன்னு சொல்லுவார். போர்க்களத்தில் சொன்ன அந்த வசனம் குரானை படிச்சிங்கன்னா முன்னாடி வருது. உங்கள்கிட்ட சண்டைக்கு வராது, யார்கிட்ட நீ சண்டைக்கு போகாதீங்க, நீங்கள் இருக்கிற ஊருக்கு படை திரட்டி ஊருக்குள்ளே வந்து விட்டார்கள்னு சொன்னால் பெண்களை குழந்தைகளை எல்லாம் பார்க்க வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அப்போ நீங்கள் எதிர்த்து நீங்கள் களம் காணுங்கள், பின்வாங்கிறாதீங்க, போர்க்களத்தில் அவங்கள வெட்டுங்கள் வருது. அவர்களைங்கிற வார்த்தையை மட்டும் வச்சுக்கிட்டாங்க. அவர்களை எவர்களை சொல்லுதுன்னு முன்னாடி பார்த்தானே தெரியும். யுத்த காலத்தில் உள்ள ஒரு உத்தரவு. யுத்த காலத்தில் வெட்டுவதை தவிர வேறு என்ன உத்தரவு போடுவாங்க? போர்க்களத்தில் வெட்டுங்கள் என்கிற உத்தரவை தவிர வேற என்ன? சோறு போடுங்கன்ற உத்தரவு போட முடியுமா? கஞ்சி ஊத்துங்கள்ட உத்தரவு போட முடியும்? எல்லாம் ட்ரெஸ் வாங்கி கொடுங்கன்ற உத்தரவு போட முடியும்? எதிரிக்கு நம்மளை அழிப்பதற்கு படையெடுத்து வந்து விட்டான்னு சொன்னால் எல்லா நாடும் இந்த உத்தரவு தானே போடும். எந்த நாடாக இருந்தாலும் அவங்க போடக்கூடிய உத்தரவு என்ன? இதுவாக தானே இருக்கும். அவர்களை வெட்டுங்கள் தான் நீ குரான் எழுதுங்கள தமிழாக்கருக்கு எடுத்து பாருங்க. இந்த அவர்களை வெட்டுங்கள் அவங்க எடுத்து காட்டுவாங்க. எடுத்து காட்டினா முந்தின 2 வருஷம் படித்து பாருங்க. ஓ, இதுக்கு சம்பந்தம் இருக்குது, கரெக்டாக தானே சொல்லியிருக்கு. இது எல்லா மதங்களும் இப்படி தானே சொல்கிறாங்க. எல்லா மதங்களும் எல்லா நாடுகளும் எல்லா தலைவர்களும் எல்லா ஆட்சியாளர்களும் நீங்கள் ஒரு ஜனாதிபதியாக இருந்தால் எத்தனை செய்வீங்க? நீங்கள் ஜனாதிபதியாக இருக்கும்போது இன்னொரு நாட்டுக்காரங்களோட சண்டைக்கு வந்தானே ஆனால் அவள் போர்க்களத்தில் கண்ட இடத்துல வெட்டுங்க, பார்க்காதீங்க, தாட்சணையும் பார்க்காதீங்க, புறம் எதிர்த்து அவங்க ஓடணும், நம்ம கை ஓங்கணும். அதான் அந்த கட்டளை. இதில் வந்து இதே வன்முறை மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. யுத்த காலத்தில் அப்படி தான் நடக்கும். இன்னும் நபிகள் நாயகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க நடந்த யுத்தம் எல்லாம் மக்கா மதீனா. மக்காவிலேருந்து விரட்டி விட்டாங்க. மதீனாங்கிற ஊரில் போய் தஞ்சம் அடைஞ்சு கவர்மெண்ட் அமைச்சிட்டாங்க. சண்டை நடந்தது பூராவுமே மக்காவில் நடக்கவே இல்லை, மதீனாவில் நடக்குது. அப்போ யார் எடுத்தறி வந்திருக்கா? மதீனாங்கிறது இங்கே இருக்குது, மக்கா அங்கே இருக்குது. நபிகள் நாயகம் சண்டைக்கு போனால் யுத்தம் இங்கே நடந்திருக்கணும், இங்கே நடக்குது மதீனா எல்லையில். அப்போ 300 கிலோமீட்டர் படையெடுத்து இந்த ஊர் வரைக்கும் வந்துட்டான். உங்களை அழிக்கிறதுக்காக வேண்டி உங்களை நாட்டை விட்டு விரட்டி விட்டா வந்துட்டீங்க. இப்போ அடிக்கிறதுக்கு படை தட்டி வந்திருக்கான். பதிரு போருங்கிறாங்க, அது மக்காவில் தான் இருக்குது, மதீனாவில் தான் இருக்குது பக்கத்தில். உகது போருங்கிறாங்க, நபிகள் நாயகத்தினுடைய மதீனா ஊருக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அப்போ மதீனாங்கிற இந்த ஊருக்கு அங்கேருந்து படையெடுத்து வந்து உள்ள நுழைய வரும்போது குரானில் கட்டளை வருது, அவங்கள தக்கமுள்ள எதிர்கொள்ளுங்க, விட்டீங்கன்னா உள்ளே வந்துடுவாங்க. உள்ளே வந்தால் பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்காது. முகமது நபியை நீங்களே தலைமதாகி போய் அந்த யுத்தத்தை சந்திங்கன்னு நபிகள் நாயகம் நேரடியாக என்ன செய்கிறாங்க? அந்த யுத்தத்துக்கு போகிறாங்க. அப்போ போகும்போது அந்த குரானில் கட்டளை என்னன்னு கேட்டால், தாட்சணையை பார்க்காதீங்க, போர்க்களத்தில் இறக்கம் வரக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் அவங்க எடுத்தேறி வந்திருக்கிறாங்க, வலிய சண்டைக்கு வந்திருக்கிறாங்க, இங்கேருந்து சண்டைக்கு போகலை, வலிய சண்டைக்கு வந்திருக்கும் போது அரசாங்கம் செய்கிற கடமையை தானே இந்த குரான் சொல்லுது. அரசாங்கத்துக்கு போட்ட உத்தரவெல்லாம் வன்முறைன்னு இப்படி சொல்ல முடியும்? அப்போ உலகத்தில் உள்ள எல்லா நாட்டு அதிபர்களுமே பயங்கரவாதி தான். ஏன்? எல்லா அதிபர்களும் மக்களுக்கு இந்த கட்டளெலாம் போடுவான். எல்லா அதிபர்களுமே அவன் நாட்டு இராணுவத்துக்கு இதை தானே போடுவான். இது வெட்டுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. வெட்டுங்கள்ங்கிற வார்த்தை சொல்கிறது தப்புன்னு சொன்னால் எல்லா புனித வேதங்களும் இது இருக்குதே. அது புனித யுத்தம், நம்ம தர்ம யுத்தம்னு அது பேர் வச்சிருக்கிறோமே, தர்மத்துக்காக நடத்துகிற யுத்தம்னு. அதனால இதுவும் விளங்காமல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து இந்து பெண்களை, அடுத்த கேள்வி, இந்து பெண்களை ஏமாற்றி காதலித்து திருமணம் செய்து மதமாற்றம் செய்வதற்கு லவ் ஜிஹாத் அமைப்பு செயல்படுவது இணைய மார்க்கமான்னு கேட்குறாங்க. இது நல்லா புரிஞ்சுக்கணுங்க. ஒரு முஸ்லீமான ஒரு ஆம்பளை, ஒரு ஆண் ஒரு இந்து மதத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை விரும்பி லவ் பண்ணுறாங்க. பண்ணும்போது ஒன்று இவன் இஸ்லாத்தை விட்டு போயிடுவான், அப்படியும் நடக்கும் சில இடங்களில். அல்லது அந்த பொண்ணு என்ன செய்யும்? கல்யாணம் பண்ணுறான், அந்த காலத்துக்கு வாழணும், அவங்க மதத்தை நம்ம சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க இஸ்லாத்துக்கு வருவாங்க. இரண்டில் ஒன்று நடக்கும். இப்படி நடக்கும்போது அந்த காதலுக்காக வேண்டிய அந்த ஒரு பெண் இஸ்லாத்துக்கு வந்த உடனே இவங்க என்ன எடுக்கிறாங்கன்னா, இதுக்கு பேர் லவ் ஜிஹாது. அதாவது லவ் பண்ணி ஜிஹாதுக்கு ஆள் பிடிக்கிறதான். இந்த மாதிரி லவ் பண்ணுற இந்து பெண்களை ஏமாற்றி அப்படி பண்ணுறாங்கன்ட்டு இதனுடைய யதார்த்தத்தை நீங்கள் விளங்கிக்கணும். இது இந்துக்களில் நடக்கிற மாதிரி முஸ்லீம்களில் நடக்குதா இல்லையா? அதுக்கு என்ன பேர்?
முஸ்லீம் பொம்பளையாக இருக்கிறா, அவள் முஸ்லீம் அல்லாத ஒருவனை என்ன செய்கிறா, விரும்பி லவ் பண்ணுறா, தாய் தந்தெல்லாம் விட்டுட்டு அவள் பாட்டு போயிடுறா. இதுக்கு என்ன பேர்? இது பெண்களுடைய ஹார்மோன் செய்யக்கூடிய சேட்டை. பெண்களுக்கு அந்த பருவம் அடைஞ்ச வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் அவங்க ஸ்டடியாக இருக்க மாட்டாங்க. இந்த ஹார்மோனை வேலை செஞ்சுட்டே இருக்குமா, அவங்களுக்கு ஏதாவது ஒருத்தர் நமக்கு துணைக்கு வேணும், பாதுகாப்பாக வேணும்னு சொல்லி அந்த ஹார்மோன் தூண்டிக்கொண்டே இருக்கும். அந்த நேரத்தில் முஸ்லீமை பிடிச்சா முஸ்லீமை எடுத்துருவாங்க, இந்துனா இந்து, கிறிஸ்டினா கிறிஸ்டின்னு, அழகு எல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஏதோ ஒருத்தன் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கிற வரைக்கும் அந்த ஹார்மோன் கிறுக்கு விளையாட்டு காட்டிகிட்டே இருக்கும். அது மனோதத்துவ நிபுணர்கள்லாம், உடற்கூறு நிபுணர்கள்லாம் இதை ஆய்வு செஞ்சு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் எல்லா மதத்தில் உள்ள பெண்கள்லையும் சில பேர் இது மாதிரியான ஒரு விதமான ஹார்மோனுடைய தாக்கத்துக்கு உட்பட்டு வேறு வேறு மதத்துக்காரங்களை என்ன செய்வாங்க, விரும்பிடுவாங்க. முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தில் வந்து முஸ்லீமை தான் கல்யாணம் பண்ண சட்டம் இருக்குது. ஒரு முஸ்லீம் அல்லாத பொண்ணை ஜமாத்தில் கல்யாணம் பண்ணுன்னா எங்கள் சட்டத்தில் இடம் இருக்காது. நம்ம நாட்டு சட்டத்திலையும் பண்ண முடியாது. எந்த அடிப்படையில் அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறது? அதை மருத்துவம் என்ன செய்வார், நீ இஸ்லாமிய அடிப்படையில் கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் நீ இஸ்லாத்துக்கு வந்துடுமா, இல்லை இஸ்லாம் வேணாம் வேறு மாதிரி பண்ணுறா வெளியே பண்ணிட்டு போங்க, நாங்கள் சண்டைக்கெல்லாம் வரமாட்டோம், போண்டு அவுத்து விட்ருவோம், அவ்வளோதான். நாங்கள் எங்கள் சமூகத்தில் ஒருவர் அவங்க அங்கே அதுக்கான தகராறு வன்முறையெல்லாம் இதனால் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுல முஸ்லீம்கள் தெளிவாக இருக்கிறாங்க. அப்போ நீ வந்து அவர் தான் உனக்கு வேணுங்கிறியா, தாராளமாக போய்க்க, இங்கே ஜமாத்தில் அங்கே எடுத்து கல்யாணம் பண்ண மாட்டோம் அப்படின்னு விரட்டி அனுப்பி விட்ருவாங்க. அதுக்கு பிறகு அதை தடுக்கிறதோ, அவங்கள விரட்டிட்டு போகிறதோ, அடிக்கிறதோ, ஆள் வச்சு கொள்றதோ, இதெல்லாம் முஸ்லீம்கள்ட்ட நடக்கவே கிடையாது. கௌரவ கொலை, இந்த கௌரவ கொலையெல்லாம் நம்ம பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி வந்து இந்துக்களில் உள்ளவங்க என்ன செய்கிறாங்க, இப்போ இந்த ஹதியாங்கிற ஒரு அம்மா, டாக்டர் படிக்கக்கூடிய ஒரு அம்மா, ஒரு பெண்ணு, அது ஒரு முஸ்லீம் பையனை வந்து லவ் பண்ணிருச்சான். அதை விட வேடிக்கை என்ன தெரியுமா, இது லவ் பண்ணதே கிடையாது. அந்த அம்மா, அந்த ஹதியாங்கிற அம்மா வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இணையதளங்கள் வழியாக பல மதங்களை ஆராய்ச்சி பண்ணி இஸ்லாத்தை விரும்பி ஏற்றுக்கிறது. அதுக்கு பிறகு தான் கல்யாணம் பண்ணுது. நல்லா விளங்கிக்கிறணும். இந்த பையனுக்காக இஸ்லாத்துக்கு வரவே இல்லை. இந்த பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும் என்பதற்கு அந்த பொண்ணு இஸ்லாத்துக்கு வரவே இல்லை. நெட்டு வழியாக இணையதளங்கள் வசதி வந்த பிறகு இஸ்லாம்டா என்ன, இந்து மதம்டா என்ன, கிறிஸ்து மதம் என்னன்னு ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறைய கிடைத்திருக்கிறது. அந்த மாதிரி அந்த பொண்ணு ஆராய்ச்சி பண்ணி நம்ம ஏன் வந்து நம்மளே உருவாக்கி கொண்டதை வணங்கணும், இந்த சிலைகள்லாம் நம்மளாக உருவாக்குனதானே, நம்மளை படைச்ச கடவுளை வணங்குவோமே, இது நல்லா இருக்குதே, இப்படிங்கிற மாதிரி இந்த கடவுள் கொள்கையில் ஈர்க்கப்பட்டு அந்த பொண்ணு இஸ்லாத்தை தழுவிடுது. இஸ்லாத்தை உள்ளுக்குள்ளே தள்ளி வைத்து கொண்டு அது என்ன செய்ய, அந்த மணமேடை, அந்த கல்யாணத்துக்கு இது போடுவாங்கள்ல, இணைப்புக்காக வேண்டிய சில இணையதளங்கள் நடத்துகிறாங்க, மணமாலைன்னு. முஸ்லீம்களுடைய மணமாலையெல்லாம் போய் தேடி அதில் ஒரு விளம்பரம் கொடுத்து நான் இஸ்லாத்தை நான் விரும்பி ஏற்றுக்கிட்டேன், எனக்கு தகுந்த வரன் இருக்கான்னு கேட்டு அப்படியே ஒரு மாப்பிள்ளை வர்றாரு. கல்யாணம் லவ் பண்ணி வந்ததில்லை. இஸ்லாத்தை நம்ம ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு முஸ்லீமோட தான் வாழ முடியும், இல்லாட்டி பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு அந்த மணமேடை மூலமாக, மணமாலை மூலமாக அந்த அந்த ஒரு மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்து அவர் ஒத்துக்கிறாரா, அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இதுதான் நடந்தது. இதில் லவ் ஜிஹாதுக்கு இதில் என்ன இருக்குது, அந்த பொம்பளைக்கு போட்டு உள்ள ஜெயில் மாதிரி அடைச்சி வச்சு கல்யாணம் செல்லாதுன்னு சொல்லி அது இவங்க விசாரிக்கணும், சிறப்பு புலனாய்வு படையெல்லாம் விசாரிக்கணும்னு உத்தரவு போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்தி உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போச்சு. நேற்று அந்த அம்மா டிவியில் கோர்ட்டு கொண்டு போகும்போது டிவியில் பேட்டி கொடுக்குறாங்க, சொல்லிட்டு போகிறாங்க, என்னை யார் கட்டாயப்படுத்தலை, நான் விரும்பி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், என்னை வந்து என் கணவரோடு வாழ விடுங்கள் அப்படின்னு வார்த்தையை சொல்லிட்டு என்ன செய்யுது, அது கோர்ட்டுக்கு போயிடுச்சு. இதுதான் இதை தான் பேசிகிட்டு இருக்கிறாங்களோ. இதில் லவ் ஜிஹாது என்ன இருக்குது, லவ்ங்கிறத இதில் இந்த மாதிரி லவ் இஸ்லாம் ஏற்றுக்கிறவங்க இப்போ லவ்வையும் ஜிஹாதையும் சேர்க்குறாங்க. இது எல்லா மதத்துலையும் நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லா மதங்கள்லையுமே மதத்தில் உள்ளபடியே நடக்கக்கூடியவர்கள் நிறைய இருக்கிறாங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், தாய் தந்தையெல்லாம் வேணாம், எனக்கு இவன் தான் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் முஸ்லீம்லாம் இருக்கிறார்கள் சின்ன அளவில், கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள் சின்ன அளவில், இந்துக்கள்லாம் இருக்கிறார்கள் சின்ன, அனைவரும் இல்லை, மீதி பேர்லாம் பெற்றோர் சொல்வதா சரின்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய இருக்கிறார்கள். சின்ன அளவில் இப்படி எல்லா சமூகத்திலும் இருந்து வேற ஒரு மதத்துக்காரனை கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் அவளுடைய ஹார்மோன் சரியில்லை, மனநோய் பிடிச்சவன் அப்படி தான் சொல்லிட்டு போகலாமே தவிர அதையே ஒரு மதத்தோடு சம்மந்தப்படுத்தணும். அது எதுக்கு சம்மந்தப்பட ஆச்சரியமாக இருக்குது நமக்கு. இன்னும் சொல்ல போனால் இந்த இப்போ இதெல்லாம் இப்படி சொல்கிறாங்கல்ல, அதில் நீங்கள் இப்போ நக்கீரனில் கூட ஒரு வீடியோ வெளியிட்ருக்காங்க பாருங்கள். என்ன வெளியிட்ருக்காங்க, நக்கீரனில் வந்து இப்போ அத்வானி இருக்கார், அத்வானியுடைய மருமகன் வந்து ஏன் வந்து முஸ்லீமாக இருக்கார், அவர் பொண்ணை ஏன் வந்து முஸ்லீமுக்கு கல்யாணம் பண்ணிட்டு, அதை ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க, அது கேட்குற நக்கீரன் வீடியோ வெளியிட்ருக்குறாங்க. அதே மாதிரி வந்து நிறைய பேர் பட்டியல் போட்டிருக்காங்க. அதில் எல்லாமே யாருன்னு கேட்டால் அவன் இப்போ சுப்பிரமணியன் சாமி இருக்கார்,
அவள் மகன் முஸ்லீமாக இருக்குது, அவருடைய மகள் வந்து முஸ்லீமாக இருக்குது, முஸ்லீமை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இதுக்கே லவ் ஜிஹாதுன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? இங்கே வந்து லவ் ஜிஹாதுன்னு பொதுமக்களை தூண்டி விடுறீங்க. சுப்பிரமணியம் சாமியுடைய மகளே ஒரு முஸ்லீமை கல்யாணம் பண்ணி முஸ்லீமாக இருக்குது, அத்வானியுடைய மருமகள் அப்படி இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் லிஸ்ட்டு போட்டிருக்காங்க. அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும், நக்கிரன் வீடியோவில் போட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு தலைவரையாக போட்டு இவருடைய மகள் மாத்திரம் முஸ்லீமை கல்யாணம் பண்ணலாமா, அடுத்தவனை கல்யாணம் பண்ணும்போது தான் லவ் ஜிஹாதும்பாங்களா என்றெல்லாம் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதனால் வந்து லவ் ஜிஹாதுன்னு ஒன்று கிடையாதுங்க. அப்படி எங்கள் மார்க்கத்தில் இப்படி கிடையவும் கிடையாது. நீங்கள்லாம் இங்கே உள்ள பொண்ணு நாங்களே வருத்தப்பட்டுருக்கோம். ஏன்னு கேட்டால் இவங்க பெண்கள் வந்து ரொம்ப தேங்கி கிடக்குறாங்க வாழ்க்கை இல்லாமல். நீ ஏன்டா வேறு சமூகத்தில் போயிட்டு லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, நம்ம பெண்களுக்கு யாரா வாழ்க்கை கொடுப்பான்னு சொல்லி நாங்கள் அப்படி சொல்லிகிட்டு இருக்கிற நேரத்தில் ஆம்பளை இல்லாமல் மிதமிஞ்சி இருக்கிற மாதிரி இந்த பொம்பளைகளுக்கெல்லாம் தாண்டி போய் ஆம்பளைகளாக நிறைய இருக்கிற மாதிரி, நீ போய் இந்து பொம்பளையை கல்யாணம் பண்ணி ஜிஹாதுக்கு ஆள் பிடிச்சிட்டு வான்னு அனுப்புகிற மாதிரி இப்படியா நடக்குது? இப்படி நடக்குமா? அவன் அப்படி போகிறாங்களே அந்த முஸ்லீமில் லவ் பண்ணுறான்ல அந்த முஸ்லீம் பார்த்தீங்கன்னா பாதி பேர் முஸ்லீமாக இருக்க மாட்டேங்கிறான். அவன் தான் அந்த வேலையெல்லாம் பண்ணுறான். உண்மையான முஸ்லீமாக இருந்தால் அவன் அல்லாவுக்கு பயந்து செய்ய மாட்டாங்கன்னா செய்ய மாட்டான். அவனே முஸ்லீமாக இருக்க மாட்டேங்கிறான். அவனை போய் ஒரு இந்து பொம்பளை கல்யாணம் பண்ணிட்டா அவனுக்கு தொழுகை கிடையாது, நோன்பு கிடையாது, அப்படிப்பட்டவனு கல்யாணம் பண்ணுறான். அதுக்கு போய் இஸ்லாத்துக்காக செய்கிறான். அவன் இஸ்லாத்துக்காக 5 நேரம் தொழுவாத ஒருத்தன், இஸ்லாத்துக்காக நோன்பு வைக்காத ஒருத்தன் ஒரு பொம்பளைக்காக இஸ்லாத்தை கடைப்பிடிக்கிறான். என்ன ஒரு லாஜிக் இது? இது சண்டை உண்டாக்குறக்கா இப்படி செய்கிறாங்க. என்னத்துக்கு இந்த மாதிரிலாம் செய்கிறீங்க? எல்லா மதத்துலையும் இருக்குது, எல்லா சமூகத்திலும் 4 பொம்பளை இருக்க தான் செய்கிறாங்க. அவங்களுடைய கோளாறுன்னு சொல்லிட்டு போவீங்களா? இதையும் வந்து நல்லிணக்கம் அண்ணன் தம்பியாக இருக்கிற சமூகத்தில் வந்துக்கிட்டு கெடுக்கிறீங்க. இதுதான் அடிப்படையான விஷயம். அடுத்து வந்து பெண்களை தலாக்கு என்று கூறுவது மனித உரிமை இல்லை, அடிமைத்தனம் இல்லைன்னு கேட்குறாங்க. தலாக்குன்னா என்ன? விவாகரத்து இப்போ முஸ்லீமுக்கு மட்டும்தான் இருக்குது, மற்றவனுக்கு இல்லையா? இப்போ நம்ம நாட்டில் அதை விவாகரத்துங்கிற முஸ்லீம்கள் வந்து எங்களுக்குள்ளே பண்ணிக்கிடுவோம், மற்றவங்க கோர்ட்டில் போய் பண்ண போகிறாங்க. விவாகரத்து இருக்குதா இல்லையா? இருக்குது. நீதிமன்றங்களில் விவாகரத்து தரமாட்டோம் அப்படி சொல்கிறாங்களா? ஒரு பொம்பளை மனு கொடுத்தாலும் சரி, ஆம்பளை மனு கொடுத்தாலும் சரி, கோர்ட் என்ன செய்யும்? கொஞ்சம் இழுத்தடிப்பு செஞ்சு விவாகரத்து வழங்கத்தான் செய்கிறது. விவாகரத்து கூடாதுன்னா நீங்கள் என்ன சட்டத்தில் அதை எடுத்துகிட்டு பேசணும். விவாகரத்துன்னு ஒன்று இல்லைன்னா கொலை தான் நடக்கும். ஏன்? ஒரு ஆம்பளைக்கு பிள்ளைங்க பிடிக்கலை இருந்தாலும் நீ சேர்ந்தான் வாழணும்னா என்ன செய்வான்? என்னடா ஆளை போட்டு தள்ளி கொண்டுருவான். இவளோட சேர்ந்து வாழ சொல்கிறாங்க, பிடிக்கல, இவளை காலி பண்ணிட்டேன்னா வேற ஒருத்தி கல்யாணம் பண்ணலான்னு அப்படி தானே செய்வான். ஒரு பொம்பளைக்கு புருஷனை பிடிக்கலன்னு வைங்க, அவளுக்கு வேற ஒருத்தனை பிடிச்சிருக்கு, இவனை பிடிக்கல, இவனோட வாழ் என்ன செய்வா? வேஸ்ட்டை வச்சு கொடுத்து காலி பண்ணிவிட்டு வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவா. இது எப்படி தடுக்கிறீங்க? என்ன விவாகரத்து என்பது வந்து இல்லாட்டி அது வன்முறை தான் நடக்கும். இன்னும் சொல்ல போனால் கள்ளக்காதலனோடு சேர்ந்து மனைவி கொலை பண்ணுறான் புருஷனை. யாரோட சேர்ந்து கொலை பண்ணுறா? கள்ளக்காதலனோடு சேர்ந்து கணவனை கொலை செய்த மனைவி கைது. 3 நாளைக்கு ஒரு செய்தி பேப்பரில் இந்த செய்தி, இந்த மாதிரியே 3 நாளைக்கு ஒருக்கா இந்த செய்தி வருது. ஏன் வருது? விவாகரத்தை நீங்கள் லேட்டாக்குனாலே இப்படி நடக்கும். பிடிக்கட்டு விவாகரத்து வேற கல்யாணம் பண்ணிட்டு போக மாட்டேன். என் செய்யப்படுறது பொம்பளை இந்த புருஷனை பிடிக்கலையா ரத்து பண்ணு, கல்யாணம் கணவன் புள்ளானாலும் புருஷன்லாம் கிடையாதுன்னு சொல்லு, அவன் பிடிச்சி அவனோட கல்யாணம் பண்ண, விபச்சாரம் பண்ணாமல் கல்யாணம் பண்ணிட்டு முறைப்படி. இப்படிங்கிறது எல்லாத்துலையும் இருக்கத்தானே. தலாக்குங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்லுவதாக இருந்தால் அரபியில் தலாக்கு, தமிழில் விவாகரத்து. விவாகரத்து இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். எந்த சமூகத்தில் இல்லை? கிறிஸ்துவ மதத்தில் தான் விவாகரத்து இல்லை, மதத்தில் இல்லை, சட்டத்தில் இருக்கிறது. கிறிஸ்துவ மார்க்கத்தில் தள்ளக்கூடாதுன்னு இருக்குது, விவாகரத்துங்கிறது கிடையாது. கிறிஸ்துவ பைபிள் பிரகாரம் விவாகரத்துங்கிறது கிடையாது. ஆனால் சட்டத்தில் அவங்க வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. கணவனை பிடிக்கலன்னு சொன்னால் பொதுவான சட்டத்தின் படி வழக்கு தொடுத்து கணவன் மனைவி விவாகரத்து வாங்கி கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்போ எல்லா மக்களுக்குமே விவாகரத்து இருக்கும் பொழுது முஸ்லீம்களை எங்கள் ஜமாத்தார் மத்தியில் வச்சு விவாகரத்து பண்ணிக்கிறோம். மற்றவங்க வந்து கோர்ட்டில் போய் பண்ணுறாங்க. கோர்ட்டில் போய் பண்ணால் வக்கீலு காசு, பல மாதம் அலைச்சல், பெரிய கோர்ட்டில் போய் சில விஷயங்களை உடைச்சி சொல்ல இயலாத ஒரு பொம்பளைக்கு விவாகரத்து வேணுங்க. அப்போ என்ன செய்வாங்க? கோர்ட்டில் ஜமாத்தில் சொன்னால் என்னம்மா இல்லைங்க அவரோட நான் வாழ விரும்பலைங்க, ஏமா விரும்பலை, ஒரு மூடாவது அம்மா சொல்லும், இவர் இல்லைங்க சந்தோஷமாக நான் இருக்கல அப்படி சொல்லணும். விளங்கிக்கிறேன், நமக்கு சந்தோஷமாக இல்லை என்னென்னு அர்த்தம்? இவர்கிட்ட ஏதோ ஆண்மை குறைவு இருக்குன்னு நாங்கள் விளங்கிக்கிட்டு ஜமாத்தில் விவாகரத்து கொடுத்துருவோம். கோர்ட்டுக்கு போனால் நுண்ணுக்கு கேட்பானுவோம். அந்த பொம்பளை நிப்பாட்டி வச்சுக்கிட்டு ஒருத்தன் மாற்றி ஒருத்தன் வக்கீல் கேள்வி கேட்பான், என்ன குறை அவர்கிட்ட, எப்படி இருக்கும், எவ்வளோ எடுத்து இப்படிலாம் கேட்பானுவோம். அப்போ இதை இவ்வளோ கேவலப்பட இந்த விவாகரத்து வாங்கணுமா? நம்ம சமூக அமைப்புக்குள்ளே அதை வாங்கி கொண்டோமே ஆனால் கண்ணியமாக இருக்கும். வெளியில் போய் கோர்ட்டில் வச்சு கேட்டால் அசிங்கப்படுத்துவாங்க. ஆம்பளை கேட்டாலும் பொம்பளை கேட்டாலும் சரி, தாறுமாற கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்தி கடைசியாக தலாக்குன்னு கொடுக்க தான் செய்கிறேன். அது தமிழ் விவாகரத்துன்னு கொடுக்க தான். விவாகரத்து இல்லாத சமுதாயம் எது?
அப்போ இந்த நாட்டில் யாருக்குமே விவாகரத்து கிடையாது, முஸ்லீம் மட்டும்தான் இருக்குன்னு அந்த கேள்வி கேட்கலாம். விவாகரத்து என்பது எல்லாருக்கும் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் விவாகரத்து சதவிகிதத்தில் முஸ்லீம்கள் தான் கம்மியாக இருக்கிறாங்க. ஜமாத்தில் வச்சு பண்ணும்போது நாங்கள் அறிவுரை சொல்லி பெருமாள் நிப்பாட்டி விட்டுருவோம். ஜமாத்தார்கள் கூப்பிட்டு என்ன செய்வோம், விவாகரத்துன்னு வந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அறிவுரை சொல்லி சேர்த்து விட்டுறோமா, விவாகரத்து குறைஞ்சிருது. கோர்ட்டில் அந்த தன்மை இருக்குமா? அவன் பேப்பரை பார்த்து பேசுகிறவன், உணர்வை பார்த்து பேசுகிற ஜமாத்து. ஜமாத்துகள் வந்து அவன் யாருன்னு எனக்கு தெரியும். ஒரு ஜமாத்துன்னு சொன்னால் அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியும், அந்த மாப்பிள்ளை யாருன்னு தெரியும், அதே ஊருக்காரனா, அவன் தகப்பனார் எனக்கு தெரியும், அவன் குடும்பத்தை எனக்கு தெரியும். ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு பல முறையில் நான் சேர்த்து வைப்பதற்கு என்னென்ன முடியுமோ அவ்வளவும் நான் பார்ப்பேன். கோர்ட்டுக்கு எல்லாமே தெரியும். மனு கொடுத்த ஆள் யார், 2 பேரும் கூப்பிடுவான். அவனு செய்வான், நீ கேட்குறா, சரி ஓகே போ. எது நல்லது? கோர்ட்டு விவாகரத்து கொடுக்குறது நல்லதா, ஜமாத்து கொடுக்குறது நல்லதா? ஜமாத்துனா நீ சமூக அமைப்புன்னு வச்சுக்கிறீங்களேன், உங்கள் கிராம அமைப்பு இந்துக்களுக்கு இருக்கு தானே செய்யும். அவங்களே அந்த விவாகரத்து பிரச்சனையை சால்வ் பண்ணால் குறையும், இணைஞ்சு வாழ்வாங்க. இது கொடுமைங்கிறீங்களே, இது லிஸ்ட்டை கொண்டு வாங்க. முஸ்லீம் விவாகரத்தில் எத்தனை சதவிகிதம், முஸ்லீம் அல்லாத விவாகரத்து எத்தனை? அதான் ஜாஸ்தி. எங்கள் சமூகத்தில் கம்மி. ஏன்? நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு அறிவுரையிலே சரி பண்ணி விட்டுருவோம். அதுக்கு மேலே இது தேராதுன்னா கொடுத்துருவோம். இது தேராது, இந்த பொம்பளை இவனோட வாழவே மாட்டா, இந்த புருஷன் இவளோட வாழவே மாட்டான் அப்படின்னு தெரிய வரும் பொழுது பண்ணிட்டு போப்பாட்டு கொடுத்துருவாங்க. அப்போ விவாகரத்து என்பது ஜமாத்து வழியாக கொடுக்கறதுக்கு பேர் தலாக்கு, கோர்ட்டு வழியாக கொடுக்கறது பேர் டைவர்ஸு. இது வார்த்தை தான் வித்தியாசமாக இருக்கே தவிர என்ன யார் விவாகரத்து இல்லைன்னு சொல்கிறீங்க? அப்போ அது அடிமைத்தனமா? அப்போ எல்லாத்துலேயும் தான் அடிமைத்தனம் இருக்குது, எல்லாரும் தானே கொடுக்குறாங்க. இது ஒரு விஷயம். அதுக்கடுத்து தாய் திருநாட்டின் தேசிய கீதத்தையும் வந்தே மாதரம் பாடலை பாட மறுப்பது ஏன்னு கேட்குறாங்க. தேசிய கீதத்தை யார் பாட மாட்டேன்னு சொன்னால், தேசிய கீதத்தை பாட மாட்டோம் நம்ம சொன்னோமா? முஸ்லீம்கள் யாராவது? வந்தே மாதரத்தை சொல்லியிருக்கிறோம். ஏன் சொல்லியிருக்கோம்? அந்த உங்களுக்கு அர்த்தம் சொல்லிட்டேன். வந்தே மாதரம் என்பது தாய் மண்ணை வணங்க சொல்கிறாங்க. தேசிய கீதத்தில் ஜனகண மனங்கிறதுல அப்படி ஒன்று பாரதூரமான வார்த்தைலாம் கிடையாது. அதை வந்து நம்ம என்ன செய்யல, மறுக்கவே கிடையாது தேசிய கீதத்தை. இன்னும் சொல்ல போனால் தேசிய கீதமாக இதை விட இக்பால் படித்தார சாரே ஜஹான் சே அச்சா இந்துஸ்தான் ஹமாரா, அதுதான் ஆரம்பத்தில் தேசிய கீதமாக இருந்தது. இது தாகூர் படித்தனால பின்னாடி மாற்றிக்கிட்டாங்க. அப்படி இருந்தால் கூட வந்து தேசியத்தை பற்றி நல்லா சொல்லக்கூடிய பாடல் அதான் நல்லா இருக்குது. இதை விட ஜனகணமன என்பதை விட ஜனகணமன படிச்சிகள்னு சொன்னால் வேறு நாடுலாம் இங்கே சேர்ந்துருக்குது. வேறு திராவிட உத்கல வங்கான்னு வருமே, அதில் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் இந்தியாவில் இல்லை. அவர் சேர்ந்திருந்த இந்தியாவுக்கு படித்த பாட்டு அது. அதில் உள்ள சில பகுதி பாகிஸ்தானுக்கு போயிடுச்சு. பாகிஸ்தான்லாம் சேர்த்துக்கிட்டு அதை படிக்கிறார் அவர். அந்த பாட்டில் கூட பிழை இருக்கிறது, ஆனால் படிக்கிறோம். சரி, தேசத்தில் உண்டாக்கிட்டாங்க தேசிய கீதம். அந்த பாட்டில் பிழை இருக்கு, கண்டிப்பாக பிழை இருந்தாலும் அதுதான் தேசிய கீதம் எல்லாம் ஒத்துக்கிட்டீங்களா? அதை சொல்லிட்டு போகிறோம், நாங்களும் சொல்லத்தான் செய்கிறோம். தேசிய கீதத்தை மறுக்கலை, வந்தே மாதரம் பாடுறதை மறுக்கிறாங்க. ஏன் மறுக்கிறாங்கன்னா அது அரசியல் சட்டப்படி பாட வேண்டியது இல்லை. அதனுடைய அர்த்தம் வந்து ஒரு தப்பான சரஸ்வதி கங்கையெல்லாம் அதில் வரும் பின்னாடி. இந்த வந்தே மாதரத்தை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் முழுக்க வந்து வேறு மத வழிபாட்டை எல்லாம் எல்லா மக்களுமே திணிக்கிற மாதிரி வருது. அதனால மறுக்கிறாங்க, அது தப்பு கிடையாது. அடுத்தது வந்து உலகளாவிய பயங்கரவாத IS அமைப்பு முஸ்லீம்களால் நடத்தப்படுவது இதுதான் இணைய மார்க்கம்னு இருக்கிறார். ISங்கிறது முஸ்லீம் நடத்துகிறதா? IS அமைப்புங்கிறான் அது முஸ்லீமா? இல்லை, அது நடத்துகிற யூதர்கள் வந்து ஒரு முஸ்லீம் பேரில் ஒருத்தனை இறக்கி விட்டு அந்த அபூபக்கர் பக்தாதிங்கிறான அவன் ஒரு ஜியோனிஸ்ட், அவன் யூதரால் உருவாக்கப்பட்டவன் தான் IS இயக்கம். முஸ்லீம்களுக்கு ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்துவதற்காக வேண்டி, முஸ்லீம் நாடுகளுக்குள்ளேயே இஸ்லாத்தின் பெயரால் அழிப்பதற்காக வேண்டி உண்டாக்கப்பட்டது. அதனால தான் அவன் இஸ்ரேல் மேலே மட்டும் இது கை வச்சது இல்லை. ISகாரன் வந்து இஸ்ரேல் பக்கத்துலாம் இருக்குது, ஏன் போக மாட்டான்? அவனுடைய வெப்பன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தயாரிப்பாக இருக்கிறது. இந்த நிபுணர்களாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு நீதிபதி போன வாரம் சொல்கிறாரு, மோகன் பகவத் அவர்களுக்கு ISலேருந்து 25 கோடி ரூபா பணம் கொடுத்தார்கள். மோகன் பகவத்னா யார்? RSS இயக்கத்தினுடைய அகில உலக தலைவர் அவர். அப்போ RSS தலைவர் மோகன் பகவத்துக்கு வந்து 25 கோடி ரூபாய் ISலேருந்து வந்தது. அப்போ அவங்கெல்லாம் அந்த யூதர்களுடைய ஒரு அமைப்பு தானே தவிர, ஒரு நீதிபதி சொல்கிறார் இதை பகிரங்கமாக. அதுக்கு வழக்கம் போடல, இவங்க ஒன்றும் போடலை, பேசாமல் இருக்கிறாங்க, மறுப்பு சொல்லாமல் இருக்கிறாங்க. உண்மையாக இல்லையாண்டா மறுப்பு போட்டிருக்கணுமா இல்லையா? மறுக்கலை. அப்போ எதுக்கு நான் சொல்கிறேன்னு கேட்டால், ISக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம்? அவன் முஸ்லீம் படி அவன் நடக்கிறான், அவனுக்கு இஸ்லாத்தில் சம்பந்தம் இருக்குதா? இஸ்லாத்தில் வந்து போர்க்களத்தில் கூட பெண்களை கொல்லக்கூடாதுன்னு இருக்கிறது, போர்க்களத்தில் கூட சிறுவரை கொல்லக்கூடாதுன்னு இருக்கிறது. இவன் அப்பாவிகளையும் சிறுவர்களையும் பிடிச்சி பத்திரிகைக்காரனாக பிடிச்சி கொள்கிறான். யார்? ISகாரன். பத்திரிகை செய்தி சேகரிக்க போனால் அவனை கண் தடுத்து கொள்கிறான். இதெல்லாம் இஸ்லாத்து கெட்ட பேர் உண்டாக்குவதற்காக வேண்டி யூதனுடைய அமைப்பு IS. இன்னும் சொல்ல போனால் இவங்க நோட்டீஸ் இப்போ போடுறாங்க, நாங்கள் போட்டோம்,
ஐஎஸ் இயக்கத்தை தமிழகத்தில் தலை தூக்க விடமாட்டோம், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துன்னு போட்டோம் 5 வருஷத்துக்கு முன்னாடியே. என்னைக்கு இவன் வந்து போட்டானோ ஐஎஸ்க்கு என்னமோ நாங்கள் ஏஜென்ட் மாதிரிங்க, அதை நாங்கள் முட்டு கொடுக்குற மாதிரி சித்தரிக்கிறீங்களே. நீங்கள் 5 வருஷம் கழிச்சு இப்போ தான் நோட்டீஸ் போட்டுருக்கிறீங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி அவனை அங்கே தலதுக்கு விட மாட்டோம், உள்ளே வர விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அறிக்கை விட்ட ஆளுங்க. அதனால் ஐஎஸ்க்கும் இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அது யூதர்களால் உருவாக்கப்பட்ட அமைப்பு, அமெரிக்கர்களால் உதவி செய்யப்படுகிற ஒரு அமைப்பு. யூத ஆயுதங்கள் தான் பயன்படுத்தப்படுகிறது, முஸ்லீம்களுக்கு அழிப்பதற்கு உண்டாக்குன ஒரு இயக்கம். நல்லா விளங்கிக்கிறங்க. அடுத்து வந்து மனிதர்களை ஆசை காட்டி ஏமாற்றி மதம் மாற்றி பேரை மாற்றி வருவதான் இணைய மார்க்கான்னு இருக்கிறாங்க. இப்போ இவ்வளோ நிகழ்ச்சி நடத்துகிறோமே, இதில் உங்கள் தெளிவாக சொல்லிட்டோம். மதம் மாத்திரக்காக நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் என்ன வேணாலும் இருந்துட்டு போங்க, நீங்கள் எங்களை புரிஞ்சுக்க நாங்கள் உங்களை புரிஞ்சுக்கிறோம். அதுக்கு மிஞ்சி ஒருத்தர் விரும்பி இஸ்லாத்துக்கு வர்றாருன்னு சொன்னால் விரட்டி விட முடியும். நாங்கள் ஏதாவது பணம் கொடுக்குறோமா? முஸ்லீம்களில் ஏதாவது ஒரு அமைப்பு இருக்குதா? முஸ்லீம்களில் வந்து மதம் மாற்றுவதற்குன்னு ஒரு அமைப்போ, நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்தால் உங்களுக்கு இலவசமாக கல்வி கூடத்தில் சேர்ப்போம், இலவசமாக வைத்தியம் செய்வோம், உங்களுக்கு வீடு கட்டி தருவோம், இப்படி சொல்கிற ஒரு அமைப்பை காட்டுங்க. இவ்வளோ பணக்காரங்க காயல்படுத்தல் இருக்கிறாங்க பக்கத்தில், அவங்களா செஞ்சுருக்காங்களா? இஸ்லாத்தை ஏற்றுக்கணும் வந்தார்னு சொன்னால் அவரை இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு அங்கீகரிச்சுக்கிறவாங்களே தவிர, நாங்கள் பணம் புக்கு கொடுப்போம், இஸ்லாத்தை படிச்சுக்கிற கேட்டால் நான் புக்கு வச்சுக்கிறேங்க, சீடி வச்சுக்கிறேன்னு கொடுப்போமே தவிர, வேறு அவங்களுக்கு பணம் கொடுத்து எங்கே மதமாற்றம் செய்கிறாங்க? அவன் இந்துவாக இருக்கிறார், பிடிக்கல, இஸ்லாத்துக்கு வர்றாரு. அட இஸ்லாமே பிடிக்காம ஒன்று சேர்ந்து நாங்கள் சண்டைக்கு வர போகிறோமா? அப்படி யாரும் வரல. இஸ்லாத்தில் இருக்கிற ஒருத்தன் வந்து எனக்கு இஸ்லாம் பிடிக்கல, நான் இந்து மதத்துக்கு போகிறேன்னா போயிட்டு போ. இது என்னத்துக்கு? உனக்கு பிடிச்சா இரு, பிடிக்காதுன்னு வச்சு நம்ம என்னங்க செய்கிறது? நம்ம மதம் ஒருத்தனுக்கு பிடிக்கலன்னா அவன் நம்மள்ட்ட இருக்கணும், அப்படி தான் நினைக்கணும். நம்ம இருக்கிற ஒரு மதம் இருக்குது, இந்த மதம் உனக்கு பிடிக்கலன்னு போகிறான்னா அவன்கிட்ட அதையை நம்ம பகைமைக்கு எடுத்துக்கொள்ளணும். இப்போ நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், முஸ்லீமில் பிறந்த ஒருத்தன் எனக்கு இஸ்லாமே பிடிக்கலன்னு இந்துவா சேர்ந்து விட்டால் நாங்கள் எந்த முஸ்லீம் கொந்தளிக்க மாட்டோம், அதுக்கு சண்டை போட மாட்டோம். பிடிக்காதவனி போன நல்லது, இருந்துக்கிட்டு 2 வேலை பார்க்காம இஸ்லாம் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டு இல்லை நல்லதுன்னு சொல்லிட்டு போயிடுவோம். அப்படி எல்லாரும் எடுத்துகிட்டு போயிட வேண்டியதானே. மதமாற்றுங்கிறது அவனாக மாறுறானா? சரி, மதமாற்றுக்கு எங்கள்கிட்ட பவர் இருக்கா? முஸ்லீம்கிட்ட அரசாங்கம் இருக்கா? போலீஸ் இருக்குதா? ராணுவம் வச்சுக்கிறோமா? கரெக்டாக எப்படி முஸ்லீமை வந்து அவனை நாங்கள் இஸ்லாத்தில் சேர்க்க முடியும்? இங்கே வந்தால் வேலை கிடைக்காது, கல்வி கிடைக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இஸ்லாத்துக்கு வர்றான். கஷ்டம்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் வர்றான். ஏதோ ஒரு சகோதரத்துவமாக இருக்கிறாங்க அதுக்கு வர்றானே தவிர, நாங்கள் என்னத்தை ஆசை காட்டி இஸ்லாத்துக்கு வர வைக்கிறோம்? அப்படியான எந்த ஒரு நிறுவனமும் இஸ்லாத்துக்கு கிடையாது. எந்த ஒரு ஊரில் இருக்கா நீ காட்டுங்க. மதம் மாற்றம் பண்ணுவதற்குன்னு முஸ்லீம்கள் இப்படி ஒரு அமைப்பு வச்சுருக்கிறாங்க, மிஷினரி ஒர்க்கு பண்ணுறாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்லுவோம், அது சொல்லுவோம், இஸ்லாம் நல்ல மார்க்கும் நீங்கள் எல்லாரும் சொல்லலாம், இந்துக்களும் சொல்லிட்டு போங்க. பிடிச்சிருந்தா ஒருத்தர் வருவார், வந்தார்னு விரட்ட மாட்டோம். வந்தார்னு சொன்னால் விரட்டி விடக்கூடாது, இதை சேர்த்துக்கிறங்க. அதான் நடக்குதே தவிர நாங்கள் யாரை போய் கட்டாய மத மாற்றம் பண்ணுறோம்? முஸ்லீம்களை யாருமே பண்ணுறதில்லை. இந்த கேள்வி எங்களுக்கு வராது. அடுத்தது வந்து தினமணி பத்திரிகையில் உலக செய்தியை படித்து பாருங்கள். முஸ்லீம் பயங்கரவாதத்தால் தினம் தினம் பல நூற்றுக்கணக்கான வீரர்கள் ரத்தம், அது முதல்ல சொல்ல கேள்விக்கு அடங்கிருச்சு. காஷ்மீர் மாநிலத்தில் முஸ்லீம் இளைஞர்களை தூண்டிவிட்டு காவல்துறை மீதும் இராணுவத்தின் மீதும் கற்களை தூக்கியது நியமார்க்கமாக இருக்கிறாங்க. இந்த காஷ்மீர் விஷயத்தில் ஒரு போராட்டம் நடக்குது பாருங்கள், அது சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன். காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் அதை நாடு விடுதலை அடைஞ்சில, இந்தியா விடுதலை அடையும் போது இந்தியாவுக்கு விடுதலை கொடுத்துட்டான் வெள்ளைக்காரன், பாகிஸ்தானும் கொடுத்துட்டான், காஷ்மீருக்கு கொடுக்கல. நல்லா விளங்கிக்கிறங்க. காஷ்மீரை இந்தியாவில் அவன் சேர்த்துட்டு போகலை, காஷ்மீரை பாகிஸ்தானையும் சேர்த்துட்டு போகலை. அவங்கள தனியாக வைத்து விட்டு நீங்கள் விரும்பினால் தனி நாடாக இருந்து கொள்ளலாம், நீங்கள் விரும்பினால் இந்தியாவோட இணைந்து கொள்ளலாம், நீங்கள் விரும்பினால் பாகிஸ்தானோட சேர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஷ்மீரை வந்து இந்தியாவில் சேர்க்காமல் தான் சுதந்திரம் கொடுத்தாங்க. சுதந்திரம் அடையும் போது காஷ்மீர் இந்தியாவில் இல்லை, போது வழங்கிக்கிறணும். அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டால், சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இங்கேருந்து வல்லபாய் பட்டேலுடைய ஒரு உள்துறை மந்திரியாக இருந்தார் இல்லையா நேரு காலத்தில், இவங்க ஒரு படையை அனுப்பி காஷ்மீரை கைப்பற்றதுக்கு போகிறாங்க. பாகிஸ்தான்கார ஒரு படையை அனுப்பி அவன் காஷ்மீரை கைப்பற்றதுக்கு வர்றான். அவன் பாதியை கைப்பற்றிக்கிட்டு அவன் நாட்டில் இருக்குது, அதை நம்ம ஆக்கிரமிப்பு காஷ்மீர் நம்ம சொல்லிக்கிடுவோம், அவன் சுதந்திர காஷ்மீர் அவன் சொல்லிக்கிடுவான். இப்போ இருக்கிற காஷ்மீரில் பாதி அவங்ககிட்ட இருக்குங்க, பாதி நம்மக்கிட்ட இருக்குது. அது 2 பேருக்கு இல்லாமல் விட்டுட்டு போன ஒரு நாட்டை அவர்கள் பாதி எடுத்துக்கொண்டார்கள், அதுவும் அத்துமீறல். இவர்கள் பாதி எடுத்துக்கொண்டார்கள். எடுத்துக்கொண்டு அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், வெள்ளைக்காரன் சொன்னபடி ஓட்டெடுப்பு போய் நாங்களா இங்கே சேர்றதா இங்கே சேர்ந்துட்டு போகிறோம், அங்கே சேர்றதா அங்கே சேர்ந்துட்டு போகிறோம், தனியாக இருக்கிறதா தனியாக இருந்துட்டு போகிறோம். இப்படி அந்த மக்கள் வந்து கேட்குறாங்க. கடைசியில் இது ஐநா சபை வரைக்கும் போகுது. அந்த நேரத்தில்
இந்தியாவும் பாகிஸ்தான் நுழைஞ்ச பிறகு ஐக்கிய நாடு சபையில் போய் ஐக்கிய நாடு சபையில் இந்திய அரசாங்கம் ஒத்துக்கொள்ளுது, பாகிஸ்தான் அரசாங்கம் ஒத்துக்கொள்ளுது, காஷ்மீரும் ஒத்துக்கொள்ளுது. என்ன ஒத்துக்கிறாங்க? ஓட்டெடுப்பு நடத்த வேண்டும், அதன்படி முடிவெடுக்க வேண்டும் ஐநாவில் ஒப்பந்தம். இதில் நேரு கையெழுத்து போட்டிருக்காரு. அதை செய்யுங்கன்னு போராடுறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் இந்தியாவில் இல்லாம தானே இருந்தோம், பாகிஸ்தானில் நாங்கள் இருக்கல, இல்லை அவன் பாதி எடுத்துக்கிட்டா நீங்கள் பாதி எடுத்துக்கிட்டீங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, ஓட்டெடுப்பு நடத்துன்னு கேட்குறான். இதை அடக்கிறக்கா என்ன செய்கிறாங்க, அவன் அங்கே அடக்குமுறை பண்ணுறான் பாகிஸ்தான்கார அந்த பக்கம், இவங்க என்ன செய்கிறாங்க, இராணுவ சட்டம்னு போட்டு பேசினா குற்றம், திமிந்தா குற்றம், யாரையும் சுட்டு தள்ளினா கூட கேட்குற இராணுவ சட்டம் அங்கே இருக்குதுங்க. போலீஸ் செய்யும்போது நமக்கு தாங்க முடியல. இராணுவ சட்டம்டா என்ன, ஒரு இராணுவத்து வீரர் வந்து 3 வயசு பிள்ளைய கூட சுட்டு கொள்வார், ஏன் ஒன்றுன்னு கேட்க இயலாது, ஏன் இராணுவ சட்டம் இருக்கிறது. ரோட்டில் ஒரு ஆளை பிடிச்சி என்ன செய்வார், ஒரு பொம்பளையை கொள்ளுவார், இராணுவ வீரர் கொன்றார், ஏன்னால் அது கேள்வி கிடையாது. இப்படி ஒரு இராணுவ சட்டத்தை போட்டு செய்யும் பொழுது கல் எறிஞ்சு ஒரு ஆர்ப்பாட்டம் யாரும் தூண்டி விட்டுலாம் செய்யலை. இது எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னு கேட்டால், பேசிக்காக அழகாக பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை வந்து தொன்று தொட்டு தொடராக இது பண்ணி, இன்னும் சொல்ல போனால் இந்த நாட்டில் சேர்க்கும் போது அவங்க என்ன ஒப்பந்தத்தில் சேர்த்தாங்க, காஷ்மீர் வந்து அதுக்கு தனி பிரதமர் இந்தியாவில் தான் இருக்கும், அதனுடைய முதலமைச்சர்னு சொல்லக்கூடாது, பிரதமர்னு சொல்லணும். இந்தியா ஒத்துக்கிடுச்சு. காஷ்மீருக்கு தேசிய கொடி வேற, இப்போ இந்திய தேசிய கொடி கிடையாது காஷ்மீருக்கு. இன்னைக்கும் காஷ்மீரில் தேசிய கொடின்னு அவங்களுக்கு ஒரு கொடி வச்சிருக்கிறாங்க, அதைத்தான் ஏற்றணும் ஒத்துக்கிட்டாங்க இந்தியாவில். அவனை சேர்க்கும் பொழுது இந்த அக்ரிமெண்டோட சேர்க்குறாங்க. அப்போ காஷ்மீருக்கு தேசிய கொடி, இந்த தேசிய கொடி ஏற்ற மாட்டாங்க. இந்தியாவுடைய கவர்னர் அதைத்தான் ஏற்றுவார். எதை, காஷ்மீருக்கு ஒரு கொடி இருக்கும்ல, அதான் இந்தியா அந்த காஷ்மீர் தேசிய கொடி வேற. ஜனாதிபதி ஆட்சியை அமுல்படுத்தக்கூடாது, காஷ்மீரில் வேற யாரும் சொத்து வாங்கக்கூடாதுன்னு நிறைய சட்டங்கள் இருக்கு. இதையெல்லாம் ஒத்துக்கொண்டு தான் இந்தியாவில் பாதியை சேர்த்துக்கிட்டாங்க. இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும், காஷ்மீர் மக்கள் மத வெறிக்கு அப்பாற்பட்டவர், நல்லா வழங்கணும் இயல்புலைய. அது முஸ்லீம்கள் மெஜாரிட்டியாக உள்ள ஒரு பகுதி. காஷ்மீர் என்பது முஸ்லீம்கள் ஒரு 70% அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியில் தொடர்ச்சியாக இந்து மன்னர்கள் தான் ஆட்சியில் இருந்தாங்க. நாடு சுதந்திரம் அடையும் போது உட்பட, நாடு சுதந்திரம் அடைஞ்சல அப்போ யார், இந்திய காஷ்மீர் ராஜா ஹரிசிங் ஒருத்தர் இருக்கார். ஹரிசிங் என்ற ஒரு மன்னர் தான் காஷ்மீருக்கு ராஜா. அதுக்கு முந்தைய அவர் அப்பன், அதுக்கு முந்தைய அவருடைய அப்பன், இப்படித்தான் பரம்பரையாக இந்து மன்னர்கள் தான் அந்த நாட்டின் அதிபராக இருக்கிறார்கள். முஸ்லீம்கள் மெஜாரிட்டியாக இருக்கிறார்கள். அப்போ சகிப்புத்தன்மை இல்லாட்டி சண்டை பிடிச்சிருப்பாங்கல்ல. இந்து மன்னருக்கு கீழே பல ஆண்டுகள் இருந்த நல்லிணக்கம் கொண்ட மக்கள் அவங்க. இந்துக்கள் முஸ்லீம்கள் மெஜாரிட்டி, மன்னர் வந்து இந்து மன்னர். இந்த ஹரிசிங்குடைய காலத்து ராஜா ஹரிசிங்குடைய காலத்தில் தான் இது வந்து இந்தியாவோட சேர்க்கப்படுது. அவர் தான் அக்ரிமெண்ட் போடுறார். அதனால காஷ்மீர் பிரச்சனைங்கிறது என் மதத்தோட சம்மந்தப்படுத்துறீங்க. அந்த மக்கள் மதவெறிக்கு அப்பாற்பட்ட மக்கள். அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, எதுக்கு அடக்குமுறை செஞ்சு எங்களை எடுத்துக்கிட்டீங்க, முறைப்படி கொண்டு வாங்கன்னு கேட்குறாங்க. இதாங்க நடக்கிற விஷயம். உள் விஷயம் ரொம்ப நேரம் பேச வேண்டியிருக்கும். இந்த நோட்டீஸில் உள்ள அனைத்து விஷயங்களுக்கும் சொல்லியாச்சுங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் ரொம்ப விரிவாக சொல்ல வேண்டியிருக்கு. இந்த தொகுத்து சொல்கிறதுனால கொஞ்சம் தான் சொல்லியிருக்கிறேன். அடுத்தடுத்த கேள்விக்கு போனோம். என் பேர் உதயம், பெருங்குளத்துலேருந்து வந்திருக்கேன். என் கேள்வி என்னென்னா, யாரும் ஆசீர்வாதம் பண்ணக்கூடாது, இணை வைக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் யாரை பார்த்தாலும் விஷ் பண்ணுறது அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, அதை வந்து அல்லாஹ்வின் சாந்தியும் சமானமும் உங்கள் மீதும் குடும்பத்தார் மீது நிலவுவதாக, அதான் அதோட அர்த்தம். அப்படின்னா யார் சொன்னாலும் அது நடக்குமா அப்படின்னா அதை இணைவிக்கிற மாதிரி தான். அப்படின்னா நாங்கள் வந்து ஒருத்தட்ட ஆசீர்வாதம் வாங்குதோம், அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த கடவுளோட நல்லா பாதுக்கூடாது, அதான் அவங்க விஷ் பண்ணுறதும். நீங்களும் அதே மாதிரி தான் பண்ணுறீங்க. ஆனால் நாங்கள் பண்ணுறது வந்து நீங்கள் கற்பிக்கிறதா நினைக்கிறீங்க, நீங்கள் அது வந்து வேறு மாதிரி பொருளாக நினைக்கிறீங்க. அதான் என்னோட கேள்வி. அவர் என்ன கேட்குறாருன்னா, இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் மனிதர்கள் வந்து யார் இறைவனுக்கு நெருக்கமானவர் அப்படின்னு கண்டுபிடிக்க இயலாது. இப்போ நான் வந்து கடவுளுக்கு ரொம்ப நெருக்கமான இறைவனை பயப்படக்கூடிய ஆள்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதுக்கு உள்ளம் சார்ந்த விஷயம். நான் நடிக்கலாம், நடிச்சுக்கிட்டு அப்படியே ஒரு நான் பெரிய ஆன்மீகவாதி மாதிரி உங்களை காட்டலாம், உள்ளுக்குள்ளே அவ்வளோ செய்யத்தானே உள்ளுக்கு இருக்கலாம், உங்களால் கண்டுபிடிக்க இயலாது. அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், எந்த மனுஷனுமே இறைவனுக்கு வேண்டப்பட்டவன் என்று முடிவு எடுக்காதீங்க. நீங்கள் ஒருத்தட்ட போய் என்ன செய்றீங்கன்னா, எங்களுக்கு ஆசி வழங்கன்னு கேட்குறீங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களை விட ஒரு மேலானவர் அர்த்தம். எப்படி உங்களுக்கு தெரியும்? அது உங்களை விட ஒரு மேலான ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிறார் என்று அவர் உள்ளத்தில் பார்த்து நீங்கள் பிளந்து கண்டுபிடிச்சிங்களா? உங்களோட மட்டமாக கூட இருப்பார். நீங்கள் போய் சாமியாரே நீங்கள் எனக்கு ஆசைங்கிறீங்க, இப்படிங்கிறார் அவர். அவர் யார்? உன்னை மாதிரி ஒரு ஆள்,
அவர் உன்னை மாதிரி மலைஜல சுமந்துட்டு இருக்கிறாரு. அவர் இப்படி கையை காட்டினா நல்லாவும் நல்லா இருப்பேன்னு சொன்ன நல்லாவும். அவர் யாரு? அவர் நல்லா இருக்கிற பவர், அவர் நல்லவர் தான் உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் நடிப்பார், நடிக்கலாம்ல அவர். அப்போ இறைவனுக்கு வேண்டப்பட்டவர் என்று ஒருத்தரை நீங்களா முடிவு பண்ணிக்கிட்டு அவர்கிட்ட ஆசி வாங்கினால் அவரை கடவுள் நிலைக்கு ஒசத்துறீங்க. இது கூடவே கூடாது. எந்த ஒரு முஸ்லீம்களில் நாங்கள் எவ்வளோ பெரிய மத குருவாக இருந்தாலும் சரி, அவர்கிட்ட போய் நான் கல்யாணம் பண்ண போகிறேன் ஆசி வழங்குன்னு கேட்க மாட்டோம், கேட்கக்கூடாது. ஏன்? அவர் இறைவனுக்கு வேண்டப்பட்டவர் சொல்கிறார். அவரோட நான் நல்லவனாக இருப்பேன். அவர் மத குரு படிச்சிருக்கலாம், ஒரு பள்ளிவாசலில் குருவாக இருக்கலாம், அது டியூட்டிக்காக படிச்சிருக்கிறார், அவ்வளவுதான். அவர்கிட்ட இறைவனுடைய அச்சம் என்னை விட கூட இருக்குன்னு சொல்ல முடியுமா? உங்களோட அவர் ரொம்ப நல்லவர்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதனால ஒரு மனிதன் அவருக்கு சொன்னால் கடவுள் கேட்பாரு அப்படிங்கிற இடத்தில் அவர் இருக்காருன்னு எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு? தெரியாது. நம்மளா தப்பாக நினைஞ்சிக்கிறோம். அவங்களோட பேச்சை வச்சு, அவங்களோட ட்ரெஸ்ஸை வச்சு, அவங்களோட படிப்பை வச்சு நம்ம ஒரு சக்தி இருப்பதாக தப்பாக நினச்சிக்கிறோம். இதை முஸ்லீம்கள் செய்யக்கூடாது. அவர் என்ன கேட்குறாருன்னா, ஆசி வழங்கக்கூடாதுங்கிறீங்கல்ல, அப்போ அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொல்ற, அது ஆசி தானே? உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் அப்படின்னு சொல்கிறீங்களே, அது ஆசி தானேங்கிறாரு. அது ஆசி அல்ல. ஆசின்னு சொன்னால் ஒன் சைடு இருக்கணும், இது டூ சைடு. நான் அஸ்ஸலாமு அலைக்கும் அலைக்கும் அவர் அதே சொல்ல திருப்பிக்கிட்டு உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், அவர் உங்கள் மீது உண்டாகட்டும், இருவரும் சேர்ந்து பிரார்த்தனை. நான் அவருக்காக கடவுள்கிட்ட வேண்டுகிறேன், அவர் எனக்காக வேண்டுகிறார். நாங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்கிறோம்லங்க, அஸ்ஸலாமுன்னு அலைக்கும் ஒன்று. அவர் திருப்பி சொல்லும்போது அலைக்கும் முன்னாடி போட்டு சலாமை பிந்தி சொல்லுவார். அலைக்கும் அஸ்ஸலாம் பாரு, அஸ்ஸலாமு அலைக்கும்னு ஃபஸ்ட்டு சொல்லணும், அவர் அலைக்கும் அஸ்ஸலாம்னு ரெண்டாவது சொல்லுவார். ரெண்டுக்கு அர்த்தம் ஒன்று தான். என்ன அர்த்தம்? உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டுமாக அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, அவர் என்ன செய்வார்? உங்கள் மீது உண்டாகட்டுமா, நானும் சமந்தாண்டா, நீ என்னடா எனக்கு ஆசி வழங்குறது அப்படிங்கிற உடைக்கிற மாதிரி அவர் என்ன சொல்லுவார்? அலைக்கு உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் பாரு. அப்போ என்ன, ரெண்டு சமம். நீ எனக்கு கடவுள்கிட்ட வேண்டுற, நான் உனக்கு கடவுள்கிட்ட வேண்டுறேன். ஏன் வேண்டுதல் தான் பெட்டரு, ஏன் வேண்டுதல் தான் ஏற்றுக்கொள்ளப்படும். நீ வேண்டுதல் வாங்குற ஆளு, நான் கொடுக்குற ஆளு, அதுதான் இஸ்லாத்தில் கூடாது. சலாம் சொல்வதில் சமத்துவம் இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்வதில் நீனும் ஒன்று நானும் ஒன்றுப்பா, நீனும் கடவுள்கிட்ட கேளு, நானும் கடவுள்கிட்ட கேட்குறேன், உன் நன்மைக்கு நான் பிரார்த்தனை செய்கிறேன், ஏன் நன்மைக்கு நீ, ரெண்டு பேரும் செய்து பிரார்த்தனை தான். அஸ்ஸலாமு அலைக்கும்னா உங்களுக்கு இறைவன் சாந்தியை தரட்டும் பிரார்த்தனை. நீங்கள் என்ன செய்கிறீங்க? அலைக்கும் அஸ்ஸலாம், உங்கள் மீதும் அதை சாந்தி இறைவன் தரட்டும். அப்போ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரார்த்தித்து கொண்டோமையானால் அது ஆசீர்வாதம் கிடையாது. ஆசீர்வாதம் என்ன அர்த்தம்? நான் ஒரு அடிமை, நான் கீழானவன், நீங்கள் மேலானவன், இதுதான் ஆசீர்வாதம். இது கூடாது. சலாமில் அது கிடையாது. சலாம் என்பது டூ சைடும் சமமாக இருக்கும், இரு சைடும். ஆசியில் ஒன் சைடு மேலாக இருக்கும், ஒன் சைடு அதல பாதத்தில் கீழாக இருக்கும். அதை இஸ்லாம் மனிதன் ஒரு மனுஷனுக்கு முன்னாடி தாழ்ந்து போகக்கூடாது. எந்த மனுஷனுக்கு முன்னாடி நீங்கள் தாழ்ந்து போகாதீங்க. அவனும் மனுஷன்தான். அவனுடைய கோலத்தை வச்சு, தோட்டத்தை வச்சு, படிப்பை வச்சு அவன் மேலானவன், உங்களுக்கு ஆசி வழங்க தகுதி என்னன்னு கேட்டோம்னா, இந்த ஆசி வழங்குற ஆளுக்கு இருக்காங்கல்ல, இப்படிம்பாரு புள்ள வேணும்னா, இப்படிம்பாரு புள்ள வந்துருமா, இப்படின்னு எப்படி புள்ள வரும்? நோயாளின்னு போவீங்க, இப்படிம்பாரு நோய் போயிருமா? அவருக்கு நோய் ஆஸ்பத்திரியில் அப்போலோவில் சேர்க்குறாங்க. அதாவது அவர் தனக்கு ஒரு ஆசி வழங்கிற வேண்டியதானே. உங்களுக்கு நோயின்னா இப்படிங்கிறாரு, அவருக்கு நோய் வச்சுருவீங்க, என்ன செய்கிறாங்க? கொண்டு அப்போலோவில் சேர்க்குறாங்க. அப்போ என்ன விளங்குது? இது ஒன்றும் இல்லை, வெறும் கை தான் இது, விளங்குதா? அவருக்கு நோய் வந்தோன்னு என்ன செஞ்சிருக்கேன்னு, நான் எனக்கு வழங்கிக்கிறேன், இப்படி கொடு ஆசையை, நோயை தீர்த்து காட்டு பார்ப்போம். உன் நோய் மருத்துவர் தீர்க்கிறாருன்னா என் நோயும் தீர்ப்பாரு. இப்போ எனக்கு மட்டும் ஆசி, உனக்கு மட்டும் ஆஸ்பத்திரியா? அப்படி கேட்கணுமா இல்லையா? அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்கிறோம்? ஆசி கூடாது என்று சொல்கிறோம், பிரார்த்தனை கூடும். ரெண்டு பேருமே எனக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். இப்படி தான் முஸ்லீம்கள் எப்படி பழகணும்னா, எவ்வளோ பெரிய பெரிய அஜர்த்து மௌலானா பெரிய மதகுரு அவர்கிட்ட போய் நான் பேசினாலும் சரி தான், எனக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க, அவர் என்கிட்ட திருப்பி கேட்கணும், எனக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க, சமமாக போயிடும். அவர்கிட்ட நான் பிரார்த்தனை செய்யுமாறு கோரிக்கை வைக்கும் பொழுது அவர் என்னிடத்தில், ஏன்னா நான் அவரோட சிறந்தவராக இருக்கலாம் இறைவனிடத்தில், வெளியில் அவர் சிறந்தவராக இருக்கலாம், கடவுளிடத்தில் அவரை விட கூட நான் மேம்பட்டவனாக இருக்கலாம் உள்ளத்தில். அதனால் என்ன செய்யணும்? ரெண்டு சைட்லையும் கேளுன்னு இஸ்லாம் சொல்லி அமுக்கிச்சு மண்டையில். இந்த மத குருண்டு ஆதிக்கம் பண்ணுறாங்கல்ல, அதை உடைக்கிறதுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுன்னா, ரெண்டு நீனும் திருப்பி சொல்லு, அஸ்ஸலாமு அலைக்கும் அலைக்கும் அஸ்ஸலாம் சொல்லு. இதனால ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குனால இது தப்பு கிடையாது. இது ஓகே, இது சரியான முறை, தவறான முறை. அடுத்து அதுல இறைவனே இல்லைன்னு சொல்லக்கூடிய இறை மறுப்பாளர்
சட்டத்தை நீங்கள் அரசாங்கம் பாதுகாக்க வேண்டும் சொல்லி கத்துறாங்க. அவங்க கிட்ட போய் நீங்க ஆதரவு கேட்கணுமான்னு கேட்கிறேன். என்னுடைய வார்த்தை உண்மையான இஸ்லாமியர்கள் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் உலக மக்களுடைய சேர்ந்து நினைத்தாலும் கூட திருக்குறானில் ஒரு எழுத்தை கூட மாற்றுவதற்கு அனுமதி இல்லை. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்தியா முழுவதற்கும் ஒரே சட்டத்தை கொண்டு வரணும், முஸ்லீம்களுக்கு உரிய அந்த தனிச்சட்டம் சிலது இருக்குல்ல திருத்தணும் அப்படின்ட்டு ஒரு அஜெண்டா வரும் பொழுது அதுக்கு எதிராக முஸ்லீம்கள் பல கருத்தரங்குகள், மாநாடுகள், கூட்டங்கள்லாம் நடத்துகிறாங்க. அதில் கடவுளை இல்லைன்னு சொல்கிறவங்களே அழைத்து பேச வைக்கிறாங்க. அப்போ நீங்கள் ஒரு கடவுள் நம்பக்கூடிய நீங்கள், அவங்க கடவுள் இல்லைங்கிறாங்க, குரானில் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அவங்கள அழைத்து வைத்து நாங்கள் இதை விட மாட்டோம்னு சொல்ல வைக்கிறது இது சரியா? இதான் கோணத்தில் கேட்குறாங்க. இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துங்கிற எங்கள் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த போலித்தனமான அனைத்தையுமே நாங்கள் மறுக்கிறோம். உதாரணமாக நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடத்துவாங்க. நடத்தும்போது அவர் திமுகவில் உள்ளவராக இருந்தார்னு சொன்னால் கலைஞரை கூப்பிட்டு வந்து நடத்துவார். அவர் அதிமுக காரராக இருந்தார்னு சொன்னால் அப்போ ஜெயலலிதா அம்மையார் அவங்க நடத்துகிறதில் போய் கலந்து கொள்வார். காங்கிரஸுக்காரராக இருந்தார்னு சொன்னால் நோன்பு திறக்கிறதுக்கு அவரை கூப்பிட்டு நடத்துவார். இப்படி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் மட்டும் அதை நடத்த மாட்டோம். ஏன் நடத்த மாட்டோம்னா, முதல்ல கலைஞருக்கு இந்த நோம்பில் நம்பிக்கை இருக்கா அவருக்கு? நாம் நோன்பு விரதம் இருக்கிறோம். அவர் நோம்புனா என்ன, அவர் நோன்பு வைப்பாரா? நோம்புனால நன்மை இருக்குன்னு சொல்லி அவர் நினைப்பாரா? ஜெயலலிதா நினைப்பாங்களா? காங்கிரஸுக்கார் நினைப்பாங்களா? கம்யூனிஸ்டுக்கார் நினைப்பாங்க? அவங்க நம்பிக்கை இல்லை. நீங்கள் நடிக்க வைக்கிறீங்க. அவங்கள சினிமாவில் நடிக்கலாம். அவங்க நோம்பாளிகளை பார்த்து திறக்கிற அவங்கள வர வச்சு லேட் ஆகிட்டா நோன்பு திறப்பது லேட்டாக்கி விட்டுருவாங்க. இன்னும் தலைவர் வரலன்னு சொல்லி. அப்போ இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நம்ம என்ன செய்கிறோன்னு கேட்டால், அவங்க அரசியல்வாதிகள்னு கூப்பிட்டா ஓட்டு போயிருமே என்பதற்கு வரத்தான் செய்வார்கள். முஸ்லீம்கள் எதுக்காக இந்த வேலை பண்ணுறீங்க? பிற மதத்து மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா அதை ஒரு விமர்சனமாக்குறாங்க. நோன்பு திறக்க போகிறாரு, கொழுக்கட்டை திங்க வருவாரா, விநாயகர் சேர்த்து கொழுக்கட்டை செய்ய கூப்பிட்டா வருவாரான்னு அவங்க கேட்குறாங்க. இது நாங்களே இதை உடன்படலை. எதுக்கு நீங்கள் அந்த வேலை பண்ணுறீங்க? உங்களுக்கு எதில் நம்பிக்கை இருக்கிறது செய்யுங்க. உங்களுக்கு நோம்புலே நம்பிக்கை இல்லை, தொழுகை நம்பிக்கை இல்லை, அதில் போய் கலந்து கொண்டு நோன்பு எப்படிப்பட்டது தெரியுமான்னா இது பொய் தானே. மனுஷன் எதை நம்புகிறான்னு அதுதானே சொல்லணும். நானே நம்பாத ஒன்றை இருக்கிற மாதிரி நான் சொன்னால் அது ஏமாத்துறது தானே. அது நாங்கள் ஏற்றுக்கிறது இல்லை. அதே மாதிரி இந்த ஷரியத்து சட்டத்துக்கு பிரச்சனை வரும்பொழுது நாங்கள் பெண்களை கொண்ட முஸ்லீம் பெண்களை கொண்ட ஒரு பெரிய மாநாடு நடத்தணும். திருச்சியில் லட்சக்கணக்கான முஸ்லீம் பெண்கள் கலந்து கொண்டார்கள். மாவட்டம் முழுவதும் இது மாதிரியான கண்டன பேரணிகள்லாம் நடத்தியிருக்கிறோம். 20 வருஷமாக இது மாதிரியான நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த அரசியல் ரீதியான நிலைப்பாடுகள்லாம் ஒரு சந்தர்ப்பத்தில் கூட நாங்கள் இதை நம்பாத ஒரு ஆளை கூட நடத்தினது கிடையாது. நாங்கள் நடத்தின எந்த ஒன்றிலையும் இப்போ கடவுள் மறுப்பாளரை கொண்டு வச்சு அவங்க குரானை மாற்ற விட மாட்டோன்னா உங்களுக்கு குரான் நம்பிக்கை இல்லை, நீங்கள் எதுக்காக வேண்டிய ஒரு ஓட்டுக்காக வேண்டி இப்படி பேசுகிறீங்க? அதுக்கு நாங்கள் மேடை தரமாட்டோம். தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தான் தமிழ்நாட்டில் வலுவான இஸ்லாமிய அமைப்பு, அதிக மக்களை கொண்ட ஒரு அமைப்பு நாங்கள் தான். அப்படி இருந்தும் கூட நாங்கள் எந்த ஒரு நிகழ்ச்சியிலையுமே இந்த ஃபார்மாலிட்டிக்காக நடத்துவாங்கல்ல, உள்ளத்தில் நம்பாமல் ஏதோ கூட்டத்தில் எல்லாரும் அப்படி செய்யக்கூடாது. என்ன மனசில் இருக்கோ அதுதான் வெளியில் சொல்லணும். என் மனசில் வேற ஒன்றை வைத்துக்கொண்டு நடிக்கிறது பொய் தானே, நடிக்கக்கூடாது. இப்போ அரசியல்வாதிகள்லாம் இஸ்லாத்தை நம்புகிறாங்களா அல்ல இந்து மதத்தை தான் அவங்க நம்புகிறாங்களா? இந்து மதத்தை நம்பாதவங்க இந்து மேடையில் போய் என்ன செய்வாங்க, அதை அந்த நேரத்தில் அது பாராட்டி விட்டு போயிடுவாங்க. கூழ் ஊற்ற மாரியம்மன் கூழ் நிகழ்ச்சின்னு கலந்துக்கிறவார். அவர் கடவுள் இல்லைங்கிறவராக இருப்பார். அவரையும் அதில் கலந்துக்கிறாரு. நான் கடவுளை நம்பலப்பா, நான் வரமாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே அவர். அப்போ நடிக்கிறாங்க பாருங்களேன். அந்த நடிக்கிறது காரணமே நம்ம செய்கிற வேலை தான். நம்ம ஏன் கூப்பிட்றோம் அவங்கள வழியை நான் செய்ய போகிறேன்னு கேட்டாங்க. நீங்கள் இப்படிலாம் முஸ்லீம்கள் தலைவர்கள் இப்படி நடக்கிற காரணத்தினால அந்த உண்மையான ஒரு கொள்கைக்கு பதிலாக நடிப்பு அதிகரிச்சிச்சு. நாட்டில் எல்லாம் நடிக்கிறாங்க. யாருக்கும் உண்மையான நம்பிக்கை இல்லை, நடிக்கக்கூடாது. என்னென்ன எனக்கு இருக்குது அதுதான் சொல்லணும். உள்ள ஒன்று வச்சு புறம் ஒன்று பேசக்கூடாது. அதனால் ஐயா அவர்கள் சொன்னபடி அந்த மாதிரியான ஆட்களை எல்லாம் கொண்டு குரானை பாதுகாக்கப்புறம் அப்படி நடத்துவது ஒரு போலித்தனமானது, ஏமாற்று வேலை. அது செய்யக்கூடாது, கண்டிக்கத்தக்கது. இதை நாங்கள் தொடர கண்டிச்சுக்கிட்டு வர்றோம். எங்களுடைய உணர்வு பத்திரிக்கை, எங்கள் ஆன்லைன் picture.com பார்த்தீங்கன்னா இது மாதிரியான நடிப்பு வேலைகள் நீங்கள் செய்யாதீங்க, யதார்த்தமாக இருங்க என்ற அறிவுரையும் சொல்லுகிறோம். நாங்களும் மற்ற எதை சொல்கிறோமோ அதில் நம்பிக்கை இல்லாதவர்களை கூப்பிட்டு நாங்கள் நடத்தவே மாட்டோம். நம்புறவர்கள் அடுத்து கூப்பிட்டு நடத்துவோம்.
அதில் நம்பிக்கை இல்லாத யாரையும் கூப்பிட்டு அந்த ஃபங்க்ஷனை நடத்தக்கூடாது என்பதை நாங்கள் ஐயா அவர்களை போல கொள்கையை வைத்திருக்கிறோம். அதை நம்பாதவங்க நடத்தி கொண்டிருக்கிறார், கண்டிக்கத்தக்கது தான் அது. குர்ஆன் தமிழாக்கம் மௌலவி பி ஜைனுல் ஆபிதீன். குர்ஆன் அருளப்பட்ட வரலாறு, தொகுக்கப்பட்ட வரலாறு, இறைவேதம் என்பதற்கான அடுக்கடுக்கான சான்றுகள் அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிய தமிழ் நடை. இப்போது 1856 பக்கங்களை கொண்ட 16வது பதிப்பு வெளிவந்து விட்டது. விலை ரூபாய் 450 மட்டுமே. மற்றும் 100க்கு மேற்பட்ட தலைப்புகளில் சகோதரர் PJ அவர்கள் எழுதிய புத்தகங்களும் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர் தெரு, முதல் மாடி, மண்ணடி, சென்னை 1.